மனுஷனா பிறந்தா கூட கர்ம பூமியான இந்த பாரதத்துல பிறந்தது ரொம்ப சிரேஷ்டம். அதுலயும் ஐயப்ப மார்க்கத்துல ஒரு போனங்கிற ஒரு மனசு வருது இல்லையா, அவெல்லாம் பூர்வஜன்ம புண்ணியம் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி இது லபிக்காது. அதனால இந்த ஐயப்ப மார்க்கத்தை யார் வந்தாலும் அவளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். முதல்ல சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறவா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குருசாமியை தேர்ந்தெடுக்கணும். அப்பா அம்மா எப்படி அமையறது பாக்கியமோ அது மாதிரி ஒரு நல்ல குருசாமி அமைகிறதும் பெரிய பாக்கியம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிரேஷ்டமான ஒரு மாலை போடுறது அப்படின்னா பெத்த அம்மா கையில போட்டுக்கிறது. ஆமா, குருசாமியை விட ஐயப்பனே போட்டாங்க. அதுல இருந்து சபரிமலை யாத்திரையை மொத்தமா இன்டோட்டோ எடுத்துட்டோம்னா அதுக்கு 100 மார்க்னு வச்சிருந்தோம்னா விரதத்துக்கு 70 மார்க் அவுட் ஆஃப் 100 70 மார்க்ஸ் சொல்லிட்டு விரதம். 10 மார்க் வந்து பெருவழி போறதுக்கு, 10 மார்க் வந்து 18ஆம் படி இருமுடியோட ஏறதுக்கு, 10 மார்க் ஐயப்ப தரிசனம். நான் சொல்றது கான்ட்ரவர்சியா இருக்கும். ஐயப்பன் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி. ஐயப்பன் வந்து இந்த கலியுகத்துல வந்து பூர்ண புஷ்கலாம்பா சமேத இருக்கிறார். பூர்ண புஷ்கலோட இருக்கிற ஒரு சாஸ்தா. சாஸ்தா தான் ஹரிஹர புத்திரன். ஹரிஹர சம்பவத்துல மோகினி ரூபத்துல வந்து அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப பிறந்த தலித்த பிள்ளை ஹரிஹர. அவர் வந்து ரொம்ப ஆதி ரொம்ப பழைய கடவுள். சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கவாளுக்கு நார்மலாவே சுவாமி வில் டேக் கேர். பார்த்துப்பாரு, ஒன்றும் துக்கம் இல்லை, நீ வர ரெஸ்பான்சிபிலிட்டி கூண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கதான் செய்வார். நம்ம பிராரப்த கர்மால வந்து ஒரு சிலது நடக்கலாம். இப்போ வேற யாரோ ஒரு பக்கத்துல யாரோ சொந்தக்காரா சேர்த்து போயிட்டாலோ இல்லை நண்பர்கள் போயிட்டாலோ கூட நீங்க விசாரிக்க போனோங்கிறத வந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுங்க. தவிர்க்கவே முடியாது போனோம் அப்படின்றதுன்னா மாலையை கழட்டி ஒரு மஞ்சள் தண்ணியிலையோ இல்லை பாலையோ போட்டு எடுத்து அலம்பு வச்சுட்டு பார்த்துட்டு வேலை முடிஞ்சாவிட்டு வந்து குளிச்சுட்டு 3 நாள் வெயிட் பண்ணி திரும்ப எந்த குருசாமிகிட்ட மாலை பண்ணுறாரோ அந்த குருசாமிகிட்ட மாலை. ஆமா, என்னைக்கு போட்டுக்கிறாரோ அன்னையிலேருந்து ஒரு மண்டலம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறது இதா இருக்கிறது. பை சான்ஸ் இந்த வருஷத்திலேயே அப்பாவோ அம்மாவோ உடன்பிறப்புகளோ இறந்து போயிட்டா அந்த வருஷம் மலைக்கு போகக்கூடாது. தமிழ் அலை ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். கார்த்திகை மாதம் ஆரம்பித்து விட்டது. ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்று நம்மிடையே இதை பற்றி சற்று விரிவாக பேசுவதற்கு திரு மோகன்ஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம்னா. மோகன்ஜி வந்து 50 வருடங்களுக்கு மேலாக பெருவழிப்பாதையில் சபரிமலை சென்றவர், குருசாமி. இது பற்றிய நிறைய விவரங்கள் அறிந்தவர். வாருங்கள் நம்ம அவரிடையே கேட்போம். வணக்கம். 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 கார்த்திகை மாதம் மாலை அணிவதன் நோக்கம் என்ன? இது ஏன் கார்த்திகை மாதம் தான் ரொம்ப உச்சிதமாக சொல்கிறாங்க சபரிமலை போகிறதுக்கு? கார்த்திகை மாதத்தை ஆக்சுவலி மகர ஜோதி தரிசனம் வந்து மகர சங்கரந்த அதை பேஸ் பண்ணி முன்னாடி 56 நாட்கள் வச்சு கார்த்திகை 1 அதை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஒரு கருநாளில் ஸ்டார்ட் ஆகும். எப்பவும் துவங்குறது வந்து ஒரு கருநாளில் இருக்கும். கார்த்திகை 1 மாலை போட்டோம்னா கரெக்டாக விரதம் முடியறதுக்கு 56 நாள், 48 நாள் இருந்தால் போகிறோம் ஒரு விரதத்துக்கு. சில பேர் 41, ஆந்திரால 41 நாள் அப்படின்பா. 56 நாளுங்கிறது வந்து சாஸ்திரோக்தமாக பண்ணுறோம் வந்து 56 நாள் வச்சுருந்தா. அதனால கார்த்திகை 1 மாலையை போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணும். கார்த்திகை முழுசா அந்த இதில் வந்துடும். இதில் ஐயப்ப பக்தர்களுக்குன்னு ஏதாவது நியம நிஷ்டைகள் இருக்கா? காலை மாலை எத்தனை மணி, எப்படி வந்து வழிபாடு செய்யணும், அதோட ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன? முதல்ல இந்த பெரிய பெரிய பாக்கியம் இருக்கிற மனுஷனா பிறக்கிறதே பெரிய பாக்கியம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனா பிறந்தா கூட கர்ம பூமியான இந்த பாரதத்தில் பிறந்தது ரொம்ப சிரேஷ்டம். அதுலேயும் ஐயப்ப மார்க்கத்துல ஒரு போனங்கிற ஒரு மனசு வருது இல்லையா, அவெல்லாம் பூர்வஜன்ம புண்ணியம் இருந்தால் ஒழிய இந்த மாதிரி இது லபிக்காது. அதனால இந்த ஐயப்ப மார்க்கத்தை யார் வந்தாலும் அவளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம். முதல்ல வந்து இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா அகத்தூய்மை புறத்தூய்மை. அகத்தூய்மையும் புறத்தூய்மையும் தான் மெயின். அதுக்கானதுதான் ப்ரொசீஜர் விரதம். இந்த விரதங்கிறது வந்து
தன்னைத்தானே சுத்தம் பண்ணிட்டு யூ ஆர் எலிஜிபிள் டு கோ நியர் த காட். அந்த மாதிரி பண்ணிக்கிறது தான் இந்த விரதம்ங்கிறது. இந்த விரதம் அனுஷ்டிக்கிறதுக்கான சில நியமங்கள் இருக்கு, தொன்று தொட்டு இருக்கிறது. இப்போல்லாம் காலப்போக்கில் கொஞ்சம் நிறைய டைல்யூட் ஆயிடுச்சு. ஆனா கூட ரொம்ப ஸ்ரத்தையா போறவாலாம் இன்னும் கூட அந்த மாதிரி பல பேர் பண்றா. அதனாலதான் சபரிமலையும் வரவாளுக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கு. எப்படின்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் விரதங்கிறது வந்து கார்த்தால முதல்ல மாலை போட்டுக்கிறது இருக்கும். முதல்ல சபரிமலைக்கு போகணும்னு நினைக்கிறவா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு குருசாமியை தேர்ந்தெடுக்கணும். அப்பா அம்மா எப்படி அமையறது பாக்கியமோ அது மாதிரி ஒரு நல்ல குருசாமி அமையறதும் பெரிய பாக்கியம். எல்லாருக்கும் அது கிடைச்சிடுறது இல்லை. அப்படி ஒரு நல்ல குருசாமி வழிகாட்டி கிடைச்சா, இது குருபூர்வமாக தான் சபரிமலை யாத்திரை. ஐயப்பனுக்கு அடுத்து குருசுவாமி தான். ஸோ அந்த இதில் இவங்க வந்து ஒரு குருவை பார்த்து அவர்கிட்ட கார்த்திகை முதல் நாளில் ஒரு மாலையை போட்டுப்பாங்க. மாலைங்கிறது 108 மணிலேயோ 54 மணிலேயோ துளசி இல்லைன்னா ருத்ராட்சம் இல்லைன்னா ஸ்படிக மாலை, இந்த மலையில் ஒரு மாலையை எடுத்து போட்டுப்பான். நிறைய பேர் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, குருசாமிகள் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கோயிலில் போய் குருக்கள் கையில் மாலை போட்டுக்கிறான். அது வந்து சரியில்லை. எப்படின்னா, மாலை போடுறவன் வந்து அவன் மலைக்கு போகிறத விரதம் இருக்கிறவளா இருந்தால் போடலாம். ஏன்னா இப்ப நிறைய பேர் கோயில்ல தான் போய் போட்டுக்கிறாங்க. நம்ம கோயில்ல தான் போட்டுக்கிறா. அவர் அவர் வந்து சாதாரணமா மொத்தப்படி லௌகிகமா இருக்கிற ஆளா இருப்பார். சுவாமியை பூஜை பண்றதாலேயே அவர் வந்து இஸ் நாட் எலிஜிபிள் டு புட் மாலை. அதனால வந்து அது வந்து ஒரு நல்ல குருசாமி கையால் தான் மாலை போட்டுக்கணும். ஒரு குரு வந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட ஒரு மாலையை போடுறதே அதனுடைய இதே விசேஷமே வேற. அது வந்து நம்ம வந்து எனர்ஜைஸ் பண்ணும். அது ஒண்ணு. இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிரேஷ்டமான ஒரு மாலை போடுறது அப்படின்னா, பெத்த அம்மா கையில போட்டுக்கிறது. ஓ, ஆமா. குருசாமி இல்லைனாக்கா அம்மா கையால மாலை போட்டுக்கலாம். ஆமா, குருசாமியை விட ஐயப்பனே போட்ட மாதிரி. அப்பா, பெத்த தாயார் கையில போட்டுக்கிறது வந்து ஒரு மாலை போட்டுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப விசேஷம். அம்மா வந்து சபரிமலைக்கு போனோங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. பெத்த வந்து மாதா ஜனனி அவ போடுற மாலை ரொம்ப விசேஷம். அது ஒண்ணு இது பண்ணி மாலை போட்டுப்பா. மாலை போட்டுட்ட அப்புறம் விரதம் தொடங்கணும். விரதங்கிறது என்னன்னா, நான் ஒரு ஜோதியில ஒன்று சொல்றேன். எங்க அப்பா வந்து நான் 15-16 வயசுல மலைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க அப்பா கிட்ட போய் விரதம் வருதுங்கிறல என்ன பண்ணணும்னு நான் எங்க அப்பா ஒரு வாரம் சொன்னார், இப்போ எதெல்லாம் பண்றியோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இப்போ எதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அதெல்லாம் பண்ணாம இருந்தாலே விரதம் இருக்க மாதிரி தான் அப்படின்னு. அதாவது எப்படின்னா, நம்ம வந்து மனசு ஆசைப்படும். அது வேணும் இது வேணும்னு கேட்கும், மனசு அலப்பாயும், கண்டதையும் பண்றோம். அந்த எல்லாத்தையும் இருந்து ஒடுங்கி தான் உண்டு ஐயப்பனோட நினைப்புண்டுன்னு இருக்கிறது தான் ஒன்று உண்மையான விரதம். இந்த விரதத்துக்கு கார்த்தால அதிகாலையில் எவ்வளோ சீக்கிரமாக குளிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் குளிச்சிட்டோம்னா கொஞ்சம் நேரம் பூஜைக்கு இருக்கும். எப்போவும் எழுந்திருக்காமல் இருந்துச்சுன்னா பூஜை எக்ஸ்ட்ரா ஆகிடும். அதனால அவசரமாக பண்ணிட்டு ஆஃபீஸ் விட வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் முன்னாடி எழுந்து குளிக்கணும். பச்சை தண்ணியில் குளிக்கணும்னு இருக்கு. பச்சை தண்ணியில் குளிக்கிறது உடம்பு சௌரியம் இல்லை அப்படின்றா வந்து அட்லீஸ்ட் பிரிங் இட் டு ரூம் டெம்பரேச்சர். கொஞ்சம் லியூக்கோமா பண்ணிட்டு அட்லீஸ்ட் குளிங்கோ. நல்லா சுட பொங்க குளிச்சாடுனா சபரிமலை யாத்திரையப்போ உங்களுக்கு அங்கே பாய்லரோ கேசரோ கிடைக்காது. நம்ம அங்கே சில்லுன்னு இன்னும் கோல்டு வெதரில் குளிச்சாடணும். அதனால நம்ம பாடி இந்த விரதங்கிறது வந்து புறவே நம்ம சபரிமலை யாத்திரைக்கு தயார் பண்ணிக்கிற ஒரு இதுதான். சபரிமலை புனித யாத்திரையில விரதத்துக்கு நாம ஏன் இவ்வளவு முக்கியத்துவம்? நல்ல கேள்வி. விரதத்துல என்ன? விரதம் தான் நம்மளோட ஐயப்பனை பத்தின நம்மளோட மனசு எந்த விதத்துல அவர் நினைச்சுட்டு இருக்கு, அவர் எப்படி நம்ம துதிக்கிறோங்கிறது வந்து அதுதான் பூரணமான ஒரு என்ன சொல்றது, ஒரு முத்தாய்ப்பா அதை வச்சு சொல்ல முடியும். இப்போ வந்து நான் வந்து மாலை போடுறச்சே மீட்டிங் போவோம். அப்போ வந்து நான் எப்போவுமே சொல்றது ஸ்டாண்டர்டாக சொல்றது உண்டு, ரிப்பீட் இதுதான் சொல்றது உண்டு. அதாவது இந்த சபரிமலை யாத்திரையை மொத்தமாக இன்டோட்டோ எடுத்துட்டோம்னா அதுக்கு 100 மார்க்குன்னு வச்சுருந்தோம்னா விரதத்துக்கு 70 மார்க். அவுட் ஆஃப் 100 70 மார்க்ஸ் சொல்லிட்டு விரதம். 10 மார்க் வந்து பெருவழி போகிறதுக்கு, 10 மார்க் வந்து 18ஆம் படி இருமுடியோட ஏறத்துக்கு, 10 மார்க்கு ஐயப்ப தரிசனம். நான் சொல்றது கான்ட்ரவர்சியா இருக்கும். எப்படின்னா, இந்த கடைசியா சொன்ன பார்த்தீங்களா 10 மார்க், அதாவது பெருவழி போறது, 18ஆம் படி இருமுடியோட ஏறுறது, ஐயப்ப தரிசனம், இந்த 3 இருக்கு இல்லையா,
இந்த 3க்கு தேர் இஸ் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் டு யூ. குருசாமியோ யாரோ கூட வரா, எல்லாம் பண்ணிக்கிறா. அது ஒண்ணு இருக்கு. இந்த 3ம் நீங்க வந்து ஐயப்பன தரிசனம் பண்றதுக்கு அப்புறம் நீங்க ஐயப்பன பார்க்குறீங்க. அதனோட அதனோட இதே எதுக்காக போறோங்கிறதே ஐயப்பன பார்க்கறது. நீங்க ஐயப்பன பார்க்குறீங்க. ஆனா விரதத்துக்கு 20 மார்க் குடுத்தேன் இல்லையா? அந்த விரதத்த வந்து உங்கள ம் எவாலுவேட் ம் பண்றது வேற யாருமே இல்ல. என்ன பண்றீங்கன்னு பரிசீலனை யாருமே கிடையாது. ஐயப்பன் தான். அதனால ஐயப்பன் உங்கள ஐயப்பன் தான். பார்க்கறதுக்கு வரார். நீங்க ஐயப்பன பார்க்க அப்புறமா போறேள். அவரு உங்கள பார்க்க முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரு பக்கத்திலேயே. நீங்க என்ன பண்றீள், ஏது பண்றீள்ன்னு சொல்லிட்டு உங்கள இஸ் டோட்டலி வித் யூ. அதனால ஆ. விரதத்துக்கு வந்து அவ்வளோ மகத்துவம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தமா விரதம் இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உள்ள வந்து தேர் இஸ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான் வந்து சபரிமலைக்கு வந்து நெறைய பேர் செயின் ஸ்மோக்கர்ஸ் வந்திருக்காங்க என்னோட. செயின் ஸ்மோக்கர்ஸ் வந்துட்டு மாலை போட்டு 10வது நாள் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்க வேண்டியது. அந்த மாரி இருந்தது. ஏன்னா ம். வித்ட்ராயல் ஆஃப் நிக்கோட்டின். ஆ நீ வந்து பரவால்ல கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுங்கோ. 2 பாக்கெட் 3 ஓ! பாக்கெட் இந்த ஆளு. அதுல ஹி செட் நோ லெட் மீ டை ஆல்சோ பட் மாலை போட்டு நான் பண்ணல. எங்க குருசாமி சொல்லிட்டாருன்னு இருந்தாரு. ஆஃப்டர் கமிங் பேக் ஹி லெஃப்ட் இட். இந்த 48 நாள் விரதம் இருக்கிறதுங்கிறது கூட இதுதான் கணக்கு. எந்த ஒரு காரியத்தையுமே நீங்க ஒரு 48 டேஸ் கன்டினியூஸா செஞ்சீங்கன்னா, அத வந்து நீங்க ஒரு நல்ல காரியத்த ஒரு கத்துக்கிறாள் ஏதோ ஒண்ணு கத்துக்கிறாள்னா, ம். 48 நாள் அது சிரத்தையா அத பண்ணீங்கன்னா, அத நீங்க கத்துக்க முடியும் பூரணமா. அதே மாரி அது ஒரு கெட்ட பேட் ஹேபிட்டோ, ஒரு பழக்கத்தையோ, ஆ, இல்ல ஒரு ஒரு மண்டலம். ஒரு குணத்தையோ விடணும்னா, ம். 48 நாள் நீங்க கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இட் அப்ளைஸ் டூ ஸ்மோக்கிங். இட் அப்ளைஸ் டூ பக்தி ஆல்சோ. எல்லாத்துக்குமே இதுதான் காமன் சூப்பர். டினாமினேட்டர். ஆமா. 48 நாள் ஒரு மண்டல ஆ, காலம் நீங்க அத இருந்து அதனால தான் மண்டலம் விரதம் இருக்கிறது. 48 டேஸ். மண்டல விரதத்துக்கான முக்கியமான தாத்பரியமே அதுதான். அந்த 48 நாள் தான் இட்ஸ் எ டெஸ்டிங் டைம் ஃபார் யூ. அண்ட் ஒரு இதுல என்ன ஆச்சுன்னா, ஒரு ஒரு இன்னொரு விஷயம். கன்னி மலையா வறட்சி ரொம்ப பயபக்தியா வருவா. 2, 3 மலை வந்தப்புறம் குளிர் விட்டுடும். கணக்கு போடுவா. இது என்ன 12வது மலை, அடுத்த வருஷம் 18வது மலை. எனக்கு தெரியுமா ஐ அம் 42 நவ் அப்படிம்பாங்க. இது மலை போறது இட்ஸ் நாட் எ நம்பர் ஆஃப் கேம்ஸ். இல்லையா? இது வந்து அ கணக்கு இதுல இல்ல. கணக்குங்கிறது வந்து நம்ம வந்து ம். எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஃபைன் ஆகுறோம்ங்கிறத பொறுத்து தான் இருக்கு. 50 வருஷம் நீங்க முதல்ல கேட்ட கேள்வி தான். 50 வருஷம் மலைக்கு வந்துட்டு ஒண்ணுமே ஞானமே தெரிஞ்சுக்காம இருக்கிறவங்க இருக்கா? ஒரு தடவ திருப்பதியில இருந்து ஒரு ஒரு வேத பண்டிட் ஒருத்தர் இருந்தார். 22 வயசு இருக்கும். அவரோட நாள் கணக்கில்லாத நாலேட்ஜ். அவரவே கன்னிசாமி நீ அத எடு, இத எடுன்னு சொல்லிட்டு இருப்பா. நான் தென் ஐ ரியலைஸ்ட் அவனுக்கு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு இந்த வயசுல தெரிஞ்சுன்னு ஐயப்பனும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கான். அவன் அடுத்து 2, 3 வருஷம் கழிச்சு பார்க்கறதுக்கு ஐயப்பனோட எத்தனை ஸ்லோகம் உண்டோ அத்தனையும் பை ஹார்ட் பண்ணிட்டாரு அவரு. அவ்வளவு ஸ்பஷ்டமா சொல்றேன். அர்த்தத்தோட சொல்றேன். நான் என்னோட சாஸ்தாமிரதம் புக்கு போடுறதே அவர்ட்ட ஒரு சில இந்த சந்திலாம் கரெக்ட்டா இருக்குன்னு அவர்ட்ட தான் நான் கைடன்ஸ் வாங்கிட்டு போனேன். நான் நான் வந்து என்னோட சான்ஸ்கிரிட் நாலேட்ஜ் ஆஹா. 50% தான். மார்க் போட்டுட்டேன். அவர்ட்ட குடுத்து கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிட்டேன் நான். அது அந்த மாரி ஆச்சு. ஸோ அதனால விரதம் வந்து ரொம்ப வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து அதுக்கு 70 மார்க். என்ன கேட்டா ஃபுல்லாவே அதுக்கு தான் குடுப்பேன். நீங்க விரதம் இருந்துட்டு சபரிமலை இப்ப ஆக்சுவலி மலைக்கு முடியாத காலம் வரும். இப்போ கொரோனால கூட யாருமே முடியல. விரதம் இருந்தோம். ம். ம். விரதம் நமக்காக ம். வந்தது. ம். அதுதான் அதுதான் அந்த தாத்பரியம். அதனால விரதத்துல சரி. சத்தியா இருங்கோ. எவ்வளவுக்கு எவ்வளோ விரதத்துல நம்ம வந்து போட்டு நம்மள புடம் போட்டுக்கணும். தங்கத்த போட்டு புடம் போடுற மாரி போட்டு, போட்டு பரிசுத்தமாயிட்டு யூ ஷுட் கோ அஸ் எ பியூர் ஃப்ளவர் டூ ஐயப்பா. அந்த சன்னதியில போய் நம்மள ஒரு பூ மாரி நிக்கணும். அதுதான் விரதத்தோட தாத்பரியம். கார்த்தால எழுந்து பூஜை பண்ணணும். முதல்ல பூஜைக்கு முன்னாடி எப்பவுமே நம்ம நம்ம நித்திய சந்தியாவந்தனம் பண்றதோ, அவங்க ஓ, நித்திய பூஜை பண்ணிட்டு அனுஷ்டானங்கள தான் முடிச்சிடணும். நித்திய அனுஷ்டானங்கள் அனுஷ்டானம் தான் முடிச்சிடணும். ஆமா. அத பண்ணிடணும். மலை யாத்திரை கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பா, அம்மா 2 பேர்கிட்டயும் இருக்கிறவா ஜீவேந்திரர்களா இருந்தா, அவகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போணும் மலைக்கு. ஓ. இன்னொன்னு மலைக்கு போறதுக்கு அப்பா, அம்மா பர்மிஷன் வேணும். மனைவி ரிஃப்யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து வந்து ம். யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு போகக்கூடாது. ம். ம். மலை யாத்திரைக்கு யார்கிட்டயும் கடன் வாங்கிட்டு போகக்கூடாது. கடன் வாங்கி போனால நீங்க போன புண்ணியங்கள்லாம் அவ கணக்குக்கு போயிடும்னு எங்க குருசாமி சொல்லுவாரு. ஸோ அது ம். ஒண்ணு. ம். ஆ அப்புறம் கார்த்த இது பண்ணிட்டு, தென் யூ அவாய்ட் டாக்கிங்
ஆல் ஆல் அண்ட் சண்டரி எல்லார்ட்டையும் எல்லாத்தையும் பேசுறது அப்படிலாம் இருந்துட்டு ரொம்ப பேச்சை கம்மி பண்ணிட்டாலே நம்ம பிரச்சனைகள் ரொம்ப கம்மி. மனசு ஸோ வந்து நம்ம நம்ம ஆஃபீஸ் ஒரு ஆள் ஒர்க் பண்ணோம், அது பண்ணி தான் ஆகணும். மிஞ்சின டைம்ல வந்து கொஞ்சம் மௌனம் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மூடி வைக்கிறோமோ பவர் ஏறுற மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளுக்குள்ள இருக்காளோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த விரதம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நல்லா போகும். விரதம் நல்லா இருந்துட்டோம்னா யூ வில் என்ஜாய் சபரிமலா. விரதம் சரியில்லைன்னா யூ வில் ஹேவ் கில்ட்டி கான்சியன்ஸ். சரியா பண்ணலையோன்னு ஒரு இருக்கும், கிளேசம் இருக்கும், இங்கே அங்கேயே ஆடிப்பட்டது எழுதிப்பட்டதுன்னு நம்ம சரியா இல்லைன்னு சொல்லிட்டு குற்ற உணர்வுகளே ஜாஸ்தி இருக்கும். அதனால அது இல்லாம விரதம் வந்து ரொம்ப சிரத்தையா இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்புறம் வந்து யார் எதிர்படுற ஐயப்பமார சுவாமி சரணம்னு சொல்லி நம்ம இது அது எப்படி எதுக்கு சொல்றோம்னா நம்மளுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம். மாலை போட்டுருக்கடா ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி நமக்கு நாமே இது பண்ணிக்கிறதா. இன்னொரு ஐயப்பனை பார்த்தோம்னா சுவாமி சரணம் சொல்றது ஒரு சுவாமி ஒரு சரணம் சொல்லுங்க. மரபா. இப்போ அது இருக்கு. காலையிலையும் காலையில சாயந்தரம் ஒரு பர்டிகுலர் டயத்துல சரணம் சொல்லணுமா இல்ல இல்ல அவளுக்கு வேலை அது இருந்ததுன்னா அதிகாலை எப்படி? இல்ல இல்ல அப்படி இல்ல இல்ல அது யதா சௌகரியம். முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் இந்த பூஜை பண்ணிட்டோம்னா நீங்க வந்து மற்ற வேலையை பார்க்கலாம். இன்னொன்று வந்து மைண்டு கார்த்தால கிளியரா இருக்கும். அதனால பண்ற பூஜையில சிரத்தையா பண்ண முடியும். அதுதான் அது அது ஒரு இது கார்த்தால சாயங்காலம் வந்து இப்போ ஒர்க் பண்றாள் நீங்க ராத்திரி 9 மணிக்கு ஆஃபீஸ் இருந்து வரேன்னா கூட வந்துட்டு குளிச்சுட்டு பண்ற பூஜையை பண்றது தப்பு இல்லை. ஏன்னா வேலை அந்த காலம் வேற இந்த காலம். அந்த காலத்துல அப்படின்னா மாலை போட்டுட்டா கிராமத்துல இருந்து தான் போவா. அதிகபட்சம் 1000 பேர் போவா. அவ என்ன பண்ணுவா போய் ஒரு கோயில்ல தங்கின்றுவா. வீட்டை விட்டு போய் ஒரு கோயில தங்கி பக்கத்திலேயே புழையில குளிச்சுட்டு அங்கேயே சமைச்சு அவளே சாப்பிட்டுட்டு அந்த ஓ மாதிரி இருந்தா. ஆமா அப்படிதான் இருந்தது காலம். ரொம்ப கடுமையான கையில அருவா எடுத்து கொடுவாலாம் எடுத்துட்டு வழி பண்ணின்னு போவோம் சபரிமலை. ஓ ஒரு ஓ யாத்திரை போய் வரதுக்கு 1 மாசம் ஆயிடும். வழி பண்ணின்னு போற இது இருக்கும். அதுக்குதான் அந்த குருசாமிகள் பாத தெரிஞ்சவ கூட வரும் நாங்க. அப்படிலாம் இருந்தது இந்த காலத்துல. அந்த விரதம் வந்து இந்த மாதிரி இருக்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் சாப்பாட்டுல வந்து ஒன்லி பியூர் வெஜிடேரியன் ஃபுட். மாம்சம் புலால் சாப்பிட்றவங்க வந்து தயவு செய்து அதெல்லாம் விட்டுடணும். முடிஞ்சா காஃபி கூட விட்டுலாம். அது காஃபிங்கிறது வந்து பெட்ரோல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. அது வேற வழி இல்லை. தட் இஸ் அலோட். மற்றபடி ஓ ரொம்ப சாத்விக் ஃபுட். ரொம்ப இது இல்லாம சாத்விக் மசாலாலாம் இல்லாம வெங்காயம் பூண்டு எல்லாம் இல்லாம சாத்விக் ஃபுட்டு சாப்பிடுறது. அப்புறம் தரையில படுத்துன்னு தூங்கணும்னு இருக்கு. கட்டில விட்டுட்டு தரையில ஒரு பெட்ஷீட் போட்டு தூங்கலாம். காலுக்கு செருப்பு போட்டு கூடாதுங்கிறது ஒரு விதி. காலுக்கு செருப்பு இப்போ உத்தியோக நிமித்தம் போறவா வந்து போறது இருக்கும், இல்ல வண்டி உதைக்க வேண்டியிருக்கும் அப்படிலாம் இருந்ததுன்னா ஒரு சின்ன தளர்வு எடுத்துக்கலாம் ஒழிய. ஆனா இன்னொன்னு பொல்யூஷனும் இருக்கு. கண்ட இடத்துல இருக்குங்கிறதால அது ஒரு எக்ஸெப்ஷன் தான். அதனால இதெல்லாம் தீஸ் ஆர் தி பேசிக் திங்ஸ். சூப்பர். அதுபடி இப்ப கோவப்படக்கூடாது. இது கோவப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, ஒருத்தரை சாபம் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அதாவது என்னெல்லாம் பண்றோமோ பண்ண வேண்டுங்கிறது தான். அது அது ரொம்ப முக்கியம். முக்கியமா என்டர்டெயின்மெண்டா சினிமா, டிராமா பார்க்கக்கூடாது. நான் போன தடவை தெலுங்கு ஐயப்பமாருக்கு இது மாதிரி ஒரு லெக்சர் ஒன்று கொடுத்துருந்தேன். அப்போ ஒருத்தர் எழுதி சார் டிவி சீரியல் பார்க்கலாமான்னு கேட்டார். சினிமா டிவி சீரியல் பார்க்கலாமான்னு கேட்டார். அதனால எதுவுமே எது உங்களை கிளர்ச்சி விட்டுதோ அதெல்லாம் பண்ண வேண்டாங்கிறது தான் அதுல ஐதீகம். இப்ப உள்ள ஒடுங்கி உள்ள தான் ரமிச்சு இருக்கிறது தான் விரதம். ஆஹா புரியுது. இப்ப இதுல வந்து நான் இப்ப இதுல ட்ரெஸ் கோடுன்னு வந்து நம்ம வேஷ்டி துண்டு அது மாதிரிலாம் வச்சுக்கிறோம். இது என்ன கலர், என்னென்ன கலர், எப்படி இதுக்கு ஏதாவது ஐடென்டிஃபிகேஷன் இருக்கா? ப்ளூ கலர்னா இது, காவி கலர்னா இதுன்னு. இன்னும் ஒரு சில இது வந்து காவி வந்து கிரகஸ்தால் உடுத்திக்க கூடாதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கூட இருக்கு. இதை பத்தி இப்ப ஐயப்பமலைக்கு போறவா எந்த மாதிரியான ட்ரெஸ் கோட்ல இருக்கணும்? இப்போ வழக்கத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கன்னிமாரும் கொஞ்சம் மலை போனவாளும் நீலமோ கருப்போ போட்டுக்கிறா. குருசாமி வந்து காவி கட்டிக்கிறான்னு ஒரு இது இட் ஹஸ் கம் டு பிளே. அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆக்சுவலி ஐயப்பன் வந்து நீல வஸ்திரதாரி. நீல வஸ்திரதாரி நீலம் கட்டுறது ஒரு மரபு. காஷாயங்கிறது வந்து ரகசாஸ்திரம் இருக்கிறவா கட்டக்கூடாது. வானப்பிரஸ்தம் வந்தவா ஸ்டார்ட் பண்ணலாம். அது கூட சிட்டை இல்லாம, அதாவது பார்டர் இல்லாம மொட்டையா இருந்ததுன்னா அது இவர் கட்டுறது. கன்னியாசிகள் வந்து பார்டர்லாம் இருக்காது இதுல.
ஓ! இது வந்து ஆமா. அது மாரி கரை இல்லாத வேஷ்டி கட்டக்கூடாது. அது ஒரு முக்கியமான இது. இன்னொன்னு என்னன்னா, ஆ பிராமணனுக்கு வந்து ஸ்வேதவர்ணம் தான். வெள்ள தான் கட்டணும்னு இருக்கு. பிராமின்ஸா இருந்தா, அப்ப வெள்ள கட்டணும். வேற எதுவும் கட்டக்கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. அது அது ஒரு அது என்ன தெரிஞ்சு என்னோட வர நிற பிராமின்ஸ் வந்து ஒயிட்ல தான் இருப்பா. மாலை புண்டை கூட ஒயிட்லயே இருப்பா. ஓகே. அது வந்து இல்ல நீலம் கட்டினாலும் இதுல தப்பு இல்ல. ஆனா இன்னொன்னு என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வந்து நீலிமலை வரைக்கும் வந்துட்டோம். பம்பை வரைக்கும் வந்துட்டோம்னு வச்சுக்கோ. அது வரைக்கும் எந்த கலர்ல போட்டிருந்தாலும், பம்பையில குளிச்சு, பம்பையில தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு, குளிச்சு, அது வரைக்கும் வந்தப்ப என்ன ஆயிடுதுன்னா, நம்ம வந்த வழியிலேயே நம்மளோட பாவங்கள்லாம் கரைஞ்சு நிர்மலமாயிடுறோம்னு, பம்பை முங்குதலோட நம்ம நிர்மலமாயிடுறோம். பரிசுத்தமாயிடுறோம்னு ஒரு கணக்கு. சரி. இந்த பரிசுத்தத்தோட நேரா நீங்க சன்னிதானத்துக்கு போறீங்க. அப்போ இந்த நீலிமலை ஏறணும். அந்த நீலிமலை ஏறத்தே வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு தான் ஏறணும். யாரா இருந்தாலும் வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு தான் ஏறணும். நெறைய பேர் பண்றதில்ல. பட் நல்ல ட்ரெடிஷனல் குரூப்ஸ்ல போறவா எல்லாரும் வெள்ளை வஸ்திரம் கட்டிட்டு தான் நீலிமலை ஏறுவா. இன்னொன்னு வந்து இந்த கருப்பு வஸ்திரம். கருப்பு வஸ்திரம் வந்து ஆக்சுவலி கருப்புங்கிறது வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லுவா. பட் இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஆந்திரால ஆரம்பிச்சது. ஆந்திரால எப்படின்னா, இங்க ஒரு தொன்மம் இருக்கு. ஆந்திரால தொன்மம் என்னன்னா, ஐயப்பனுக்கும், சனீஸ்வரனுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது. ஆஹா. ஐயப்பன் வந்து என்ன சொல்றாரு, "நீ வந்து என்னோட க க பக்தன்மார்லாம் கஷ்டப்படுறா, என் மேல ரொம்ப பிரியமா இருக்கா." சனீஸ்வரன் வந்து அதிதேவதை. சனீஸ்வரனுக்கு தர்மசாஸ்தா வந்து அதிதேவதை. அவர்தான். அவருக்கு சொல்றாரு அவர்ட்ட. "இது மாரி சனீஸ்வரா, நீ வந்து இவாள ரொம்ப பிடிக்காத." அப்படின்னா, அவர் சொல்றாரு, "அது எப்படி விட முடியும்னா, என்னோட தொழிலாச்சே அது. புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே இருக்க விட மாட்டேன்." அப்படிங்கிறாரு. ஐயோ! என் பக்தர்லாம் மாலை போட்டுட்டா, பொண்டாட்டி தனியா இருப்பா, புருஷன் தனியா தான் இருப்பா அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான், அவன் வந்து கட்டில்ல சுகமா படுத்துன்னு தூங்கியிருந்தானா, கட்டாந்தரையில உருள வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஐயோ! இவ வந்து கட்டாந்தரையில தான் படுத்துன்னு தூங்குவா, கட்டில்லாம் போமாட்டாப்பா அப்படின்னு. இது மாரி எது கேட்டாலும் வந்து ஐயப்பமார் பண்ணிருக்காரு. காடு மூடெல்லாம் இழுத்து அடிப்பேங்கிறார். காடு மூடுன்னு தான் வராப்பா, சுத்தி வரா. ஆ என்ன கேட்டாலும் அது வந்து இந்த ஐயப்பமார் வந்து அந்த கஷ்டத்த தாங்கின்னு இருக்கா, அதுதான் பண்ணிட்டு இருக்காப்பான்னு சொன்ன உடனே, சனீஸ்வரன் வந்து யோசிக்கிறார். அப்ப சொல்றான், "நீ வந்து இவாளுக்கெல்லாம் பிடிச்சவாள ரொம்ப சிரமப்படுத்தாத. அதுக்கு பிரீதியா, உனக்கு பிடிச்ச கருப்பு வஸ்திரத்தை இவ கட்டிப்பாங்க." ஓ! சனீஸ்வரனோட கலர் கருப்பு. அந்த வஸ்திரத்தை இவ கட்டிப்பா. அதனால எக்ஸம்ஷன் குடுன்னு சொல்லி கேட்டு இது பண்ணதா இங்க ஒரு தொன்மம் உண்டு. அதுபடி இங்க எல்லாருமே கருப்பு வேஷ்டி, கருப்பு சட்டை எல்லாமே கருப்பு தான். வீடே கருப்பா தான் இருக்கும் இப்பல்லாம் இங்க. இங்க ஆந்திரால. இப்ப இது தொடர்பா ஒரே ஒரு கேள்வி. நம்ப ஐயப்பன்னு ஆரம்பிச்சோம். நீங்க நடுப்புற ஒரு வார்த்தை சொன்னீங்க. சாஸ்தாக்கும், சனீஸ்வரனுக்கும் ஒரு ஒரு டயலாக் இருக்கு. இங்க ஒரு தொன்மம் இருக்கு. ஒரு கதை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப ஆமா, ஆமா. சாஸ்தாவுக்கும், ஐயப்பனுக்கும் ஏதாவது என்ன தோணும்? என்ன தொடர்பு? சரி. குட் கொஸ்டின். நெறைய பேர் ரொம்ப குழப்பிக்கிறது இதுல தான். ஐயப்பன் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரி. ம். ஐயப்பன் வந்து இந்த சாஸ்தா கலியுகத்துல வந்து வந்து பூர்ணா புஷ்கலாம்பா சமேத இருக்கிறாருன்னு ஆமா. நினைக்கிறேன். ம். பூர்ண புஷ்கலோட இருக்கிற ஒரு சாஸ்தா. சாஸ்தா தான் ஹரிஹர புத்திரன். ம். ஹரிஹர சம்பவத்துல மோகினி ரூபத்துல வந்து அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. அப்போ பிறந்த ஜனித்த பிள்ளை ஹரிஹர அவர் வந்து ரொம்ப ஆதி ரொம்ப ரொம்ப பழைய கடவுள். சரி. எப்படின்னா, தசரதன் வந்து அ குழந்தை வரம் கேட்டு யாகம் பண்ணார். ஆமா. அந்த யாகத்துல யாக குண்டத்திலிருந்து வெளிய வந்தது மகத் பூதம்னு சொல்லி ஒரு 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 ரொம்ப சுந்தரமான புருஷன் வந்து அந்த இது பரமாத்மா பாயசம் குடுக்குறாரு. பாயசம் குடுக்குறாரு. பாயசத்த குடுக்குறார் இல்லையா? அவர் ம். வந்து சாஸ்தா. ஓ! அத கொண்டு வந்து குடுத்தது சாஸ்தா. அப்போ ராமாயண காலத்துக்கு முன்னாடில இருந்தே அவர் இருக்கார். ஓ! அவர் இருக்காரு. இப்போ வ இவருக்கு சிவனோட பிள்ளைகள பெரியவர் வந்து பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறார். ஆ. முருகன் வந்து குமரான்னு கூப்பிடுறார். 2 குழந்தைகளுங்கிற அந்த லெவல்ல தான் அவ கூப்பிடுறா. ஆனா இவர ஆமா. வந்து ஐயப்பன ஆரியான்னு கூப்பிடுறா. ம். ஆரியா ம். அப்படின்னு கூப்பிடுறா. ஆரியன்னா தலைவன். ம். அந்த ம். மாரி கொஞ்சம் ம். உயர்த்தி அந்த மாரி ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல என்டர் ஆனவர் தான் சாஸ்தா. ஏன்னா, ஓகே. இதுல ஓகே. இன்னொரு சாஸ்தா வந்து சாத்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஐயப்பன ஐயப்பன என்ன சொல்லுவார்ன்னா, ஐய அப்பன்னா சிவன். ஐயன்கிறது வந்து விஷ்ணு. விஷ்ணு ஓ! மோகினியா போனதால, ஐயன் வந்து ஐயை ஆச்சு. ம். ஐயை பிளஸ் அப்பன் ஐயப்பன். அப்படி சொல்லி ஓகே. ஐயப்பன். ம்.
அந்த ம். தர்மசாஸ்திரா அவருக்கு 2 மனைவிகள் உண்டு. பூர்ண, புஷ்கரன் 2 மனைவிகள் உண்டு. அவர் இருக்கிறது கைலாசத்த தாண்டி ஆ இது ஸ்படிக மலை. அந்த ஸ்படிக மலையில அவர் இருக்காரு. அவர் இருக்கிற இடத்துக்கு பேரு தேஜோவதின்னு பேரு. ஓகே. அங்க ஓ! இருந்திருக்காரு. அவர் பூதகணங்களுக்கெல்லாம் அவர்தான் தலைவர். அந்த அந்த மாரி அவர். அவர் வந்து கலியுகத்துல மகிஷி சம்ஹாரத்துல எடுத்த அவதாரம் ஐயப்பன். ஓ! ஓகே. ஸோ, அவருக்கு ஒரு 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 சாஸ்தா சாஸ்தாக்கு தான் வந்து சாஸ்தா தான் ஆதி தெய்வம். ஆமா. சாஸ்தா எடுத்த ஒரு அவதாரம் ஐயப்பன். அவதாரம் ஐயப்பன். ஆக்சுவலி அது எந்த அவதாரம் ஏன் வந்ததுன்னா, சாஸ்தாக்கு பூர்ண முதல்ல கல்யாணம் பண்ணிட்டார். ம். அது பெரிய கதை. பூர்ண கல்யாணம் பண்ணிட்டார். அப்புறம் வந்து புஷ்கலாவ பார்த்து அவளையும் பிடிச்சு போய் அவளையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். சரி. புஷ்கலைய கல்யாணம் பண்ண உடனே, பூர்ணனுடைய அப்பா பளிங்க மகாராஜா இருந்தான். அவனுக்கு கோவம் வந்துடுத்து. என் பொண்ணு இருக்கிறதே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்ட. அதனால நீ வந்து பிரம்மச்சாரியா போகக்கூடாதுன்னு ஒரு சாபம் குடுக்குறார் ஓ! சாஸ்தாக்கு. ஓ! அந்த சாபத்தையே வரமா வாங்கிட்டு ஓ! மகிஷி சம்ஹாரத்துக்காக கீழ வர்றார். ஏன்னா மகிஷி கேட்கறது சின்ன வயசு பையனா இருக்கணும், கல்யாணம் ஆகாதவன் இப்படிலாம் நெறைய கண்டிஷன் போட்டா. அதுக்கேத்த மாரி வர்றார். ஸோ அது தர்மசாஸ்திரம் எடுத்த அவதாரம் ஐயப்பன் கலியுகத்தில். இது. ஓகே. அப்புறம் சாஸ்தா வந்து பார்த்தீங்கன்னா சிவஸ்வரூபமா இருப்பார். விபூதி பட்டை போட்டுருப்பார். ஆமா. ஐயப்பன் வந்து நாமம் விட்டுருப்பார். ஆமா, ஆமா, ஆமா. ஓ! அவர் வந்து ஸோ, வீராசனத்துல உட்கார்ந்திருப்பார். இவர் ம். வந்து யோகாசனத்துல உட்கார்ந்திருப்பார். யோகாசனம். ம். ம். ஐயப்பன் இருக்கிறது யோகாசனத்துல. ம். பட்டபந்தத்தோட. ஆமா. அ ரொம்ப அருமையான விளக்கம். நெறைய பேருக்கு இது தெரியாது. சாஸ்தாவும், ஐயப்பனையும் நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணிப்பா. ஐயப்பன சொல்ற இடத்துல சாஸ்தாவ சொல்லுவாங்க. சாஸ்தா சொல்ற இடத்துல ஐயப்பன சொல்லுவாங்க. 2ம் ஒண்ணு தான். அப்படியே 2ம் ஒண்ணு தான். இருந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய கால டிஃபரன்ஸ் வந்து நெறைய வித்தியாசம். பேருக்கு தெரியாது. தெரியாது. இப்ப விரதம்லாம் இருந்துட்டாங்க. இப்ப அந்த விரதம் இருக்கிற டயத்துல ஏதாவது துக்கம்னு கேட்டாக்க போக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா. அந்த மாரி நல்ல அந்த கேள்வி. மாரி அந்த மாரி ஏதாவது ரூல்ஸ் நல்ல இருக்கா? அதாவது டெத்து இருக்கு, இருக்கு, அந்த மாரி இருக்கு. ஏதாவது ஆயிடுச்சுன்னா போக்கூடாது, கேட்கக்கூடாது எஸ், எஸ், அந்த எஸ். மாரிலாம் இருக்கு. அதாவது சபரிமலைக்கு மாலை போட்டுருக்கவாளுக்கு நார்மலாவே சுவாமி வில் டேக் கேர். பார்த்துப்பாரு. ஒண்ணும் துக்கம் இல்ல. நீ வர ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் கூண்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தான் செய்வார். நம்ம பிராரப்த கர்மால வந்து ஒரு சிலது நடக்கலாம். இப்போ ம். வேற யாரோ ஒரு பக்கத்துல யாரோ சொந்தக்காரா செத்து போயிட்டாலோ, இல்ல நண்பர்கள் போயிட்டாலோ கூட, நீங்க விசாரிக்க போணுங்கிறத வந்து ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணணும். ஆ. மாலை போடுறது ம். அவாய்ட் பண்ணணும். இது தவிர்க்கவே முடியாது போனோம் அப்படின்னு இருந்ததுன்னா, மாலைய கழட்டி ஒரு மஞ்சள் தண்ணீலயோ, இல்ல பால்லயோ போட்டு எடுத்து அலம்பி வச்சுட்டு, இல்லாட்டு கோ பார்த்துட்டு வேலை முடிஞ்சாகட்டும் வந்து குளிச்சுட்டு 3 நாள் வெயிட் பண்ணி, திரும்ப எந்த குருசாமிகிட்ட மாலை பூண்டாரோ, அந்த குருசாமிகிட்ட மாலை போட்டுருவாங்க. ஓ! ஹிஸ் விருதம் வில் பி எக்ஸ்டெண்டட். ஓ! அந்த 3 நாள் என்னைக்கு இன்னும் கொஞ்சம் போடுறாரோ எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஆமா. என்னைக்கு போட்டுக்கிறாரோ அன்னையிலேருந்து ஒரு மண்டலம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கிறது இதா இருக்கிறது. பை சான்ஸ் இந்த வருஷத்திலேயே அப்பாவோ, அம்மாவோ, உடன்பிறப்புகளோ இறந்து போயிட்டா, அந்த வருஷம் மலைக்கு போகக்கூடாது. போக்கூடாது. கழட்டி வச்சிடணும். ஆமா. அதாவது வருஷத்துல இப்போ ஜனவரி டூ அக்டோபர் நடுவுல போயிருக்கலாம். அப்படி இருந்தா அந்த வருஷம் அவன் மலைக்கு போமாட்டா. இப்போ மாலை போட்டுட்ட அப்புறம் போயிட்டு போட்டுண்டப்ப. அப்படி சொல்லு. ம். போட்டுட்ட அப்புறம் போனா, அப்போ வந்து மாலைய கழட்டி வச்சுட்டு அந்த வருஷம் சமணம் பண்ணிடணும். அந்த அந்த மாலைய திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஓ! அந்த மாரி ஒரு ஓ! மாலையே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாலையே. அந்த மாலைய யூஸ் பண்ணக்கூடாது. புது போட்டுக்கிற மாலை மாலையே வாங்கிக்கணும். வேற மாலை புது வாங்கிக்கணும். மாலை புது மாலை வாங்கிக்கணும். இதுல அப்ப ஏதாவது வெளியில வெள்ளி கட்டிட்டு என்ன பண்ணுங்கன்னு தங்கத்துலலாம் கேட்டா, கட்டி வெள்ளி இல்ல இல்ல தங்கத்துலலாம் வெளியில கட்டி கட்டிட்டு என்ன போட்டுட்டு பண்ணுங்கோ இப்போ. மாலை ரூ. 20 வாங்கி அந்த வெள்ளிய உருக்கி இதுல கட்டிக்கிறது அவ்வளவுதானே. அதுதான். அது ஒண்ணு. ஓகே. இப்ப அடுத்தது ம். இது இல்லாம எங்க தாயாதிகாரோட சித்தப்பா அப்படி செத்து போயிட்டா அப்படி இப்படிலாம் வந்ததுன்னா, யுவர் குருசாமி இஸ் த ரைட் பெர்சன் டு டிசைட். ஓகே. அவ குருசாமி அவ பద్ధதியில இருக்கு, இல்லன்னு சொல்லுவா. ஓகே. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ரொம்ப சீனியர் குருசாமி ஆயிட்டான்னா, அவாளுக்கு வயசாயிருக்கும். அவாளுக்கு சொந்தக்காராலாம் இன்னும் வயசாயிருப்பா. ஒருத்தரா போயிட்டே இருப்பா. நீங்க இந்த ம். ரூல வச்சாங்கன்னா, ஒரு குருசாமி ஆஃப்டர் 40 வில் பி நெவர் ஏபிள் டு கோ டு சபரிமலை. அந்த ஒரு ம். இது ம். பிரச்சனை இருக்கு. ஓகே. அதனால ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பிளட் ரிலேஷன்ஸ்ல வி கேனாட் கோ. மத்தது உங்க குருசாமி டிசைட். சூப்பர். இப்ப அடுத்தது வந்து இப்ப விரதம்லாம் இருந்து முடிச்சுட்டாங்க. இப்ப இருமுடி கட்டிண்டு யாத்திரைக்கு கிளம்பணும். ம். அதோட ப்ரொசீஜர் என்னன்னா? ஓ நைஸ். இருமுடிங்கிறது இட்ஸ் வெரி யூனிக் டு சபரிமலை.
இருமுடிங்கிறது வந்து 2 பாகம் முன்முடி, பின்முடி இருக்கும். முன்முடியில சுவாமிக்கான நம்ம நெறச்ச நெய் தேங்காய்ல கண்ணெடுத்து, அதில நெய்ய ரொப்பி, பசு நெய்ய ரொப்பி, அத சீல் பண்ணி, அத வந்து ஒரு தனியா அரிசி பையில போட்டு தனியா வச்சுருவோம். அப்புறம் பூஜா திரவியங்கள் க கல் இதுல இருந்து எல்லாமே வச்சிருப்போம். பின்முடியில வந்து அரிசி, நம்ம தேவைக்கானதெல்லாம் பின்முடியில இருக்கும். இந்த யாத்திரை தொடங்கி தலையில எப்பவும் இருமுடி தலையில தான் இருக்கணும். கன்னிமார் 2வது மகாரா வந்து அத தொட்டு இறக்கக்கூடாது. யாராவது 3 அண்ட் மலைக்கு போனவ தான் அத எடுத்து இறக்கி வைக்கணும். உங்களுக்கு வேணா அவசரம்னா உடனே யாரையோ கூப்பிட்டோம்னா, அவ இறக்கி வச்சுருவா. அத பார்த்துக்கணும். இப்ப அந்த இருமுடி வந்து குருசாமி தான் அவர் இதெல்லாம் கட்டி வைப்பார். இதுல ஒரு நல்ல அழகான ஒரு இது என்னன்னா, இருமுடி நம்ம மலை யாத்திரை போக போக அங்கங்க இறங்கி தவள அமைச்சு, நம்ம எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம். அப்போ வந்து அரிசின்னு ஒண்ணு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பின்முடிய வந்து எடுத்துட்டே இருப்போம். நீங்க வந்து சன்னிதானம் போய் சேர்றச்சே உங்க பின்முடி காலியாயிடும். ஓ! பின்முடி இந்த காலியாயிடும். இப்ப நீங்க சொல்றது பெருவழியில போறவா அப்படி எடுத்து பண்ணுவான்னு நெனைக்கிறேன். டைரக்ட்டா ஆமா, ஆமா. பம்பையில போய் இறங்கி போறவாளுக்கு வந்து இல்ல இந்த பம்பையில ப்ரொசீஜர் இறங்கி பரவால்ல அவ்வளோ வச்சு பின்முடி கொஞ்சம் வச்சுப்பா அவ்வளோதான். ஓ! பின்முடியில ஓகே. கொஞ்சம் இது சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் வச்சிருப்பா. அவளுக்கு வந்து அது எப்படின்னா, அது இந்த இது என்ன சொல்றதுன்னா, நம்ம பின்முடிங்கிறது நம்ம பிராரப்த கர்மா. ஓ! ஆண்டவன நோக்கி போக, போக, போக நம் பிராரப்த கர்மா குறைஞ்சு, குறைஞ்சு, குறைஞ்சு சுவாமி கிட்ட போறதே கிட்டத்தட்ட நில் ஆயிடுறது. அப்புறம் என்ன பண்றோம், அங்க போய் திறந்து பூஜா திரவியங்கள அங்கங்க குடுத்துட்டு, தேங்காய உடைப்போம். ம். தேங்காய உடைச்சு, அந்த நெய் எடுத்து தேங்காயோட ஓட எடுத்து அ குண்ட ஹோமகுண்டத்துல போட்டுருவோம். எரிஞ்சு ஓகே. போடாது. அது அந்த உடல் அது. நம்ம உடல் தான் அந்த தேங்கா. ம். தேங்கா ஓடு தூக்கி போட்டுட்டு, அந்த நெய் வந்து நம்ம ஆத்ம சைத்தன்யம். இந்த ஓ! நெய்ய சுவாமிகிட்ட அபிஷேகமா பொறுத்தே, அது பிரசாதமா நமக்கு வரும். ஸோ நீங்க போயிட்டு இருமுடியோட போயிட்டு வரதே வெறும் பிரசாதத்தோட யூ ஆர் கமிங் பேக். அதாவது யூ ம். அட்டைன் சல்வேஷன்ங்கிறது வந்து இது ஒரு சிம்பாலிக்கா இது சொல்லுது இந்த ஜர்னிய. அது. நீங்க மலைக்கு போறதுக்கு இருமுடிக்கு கிளம்புறேன்னு வச்சுக்கோ, இருமுடிக்கு வந்து வீட்ல இருக்கிறவல்லாம் வரலாம். கிளம்புறதுக்கு முன்னாடி நீங்க வீடு வாசல்ல ஒரு தேங்காய உடைச்சுட்டு தான் கிளம்பணும். சரி. தேங்காய் வீட்லயே உடைக்கிறது இருமுடி கட்டலாம்ல? கோயில்ல தான் கட்டணுமா? இல்ல வீட்லயே இருமுடி எல்லாம் வீட்ல கட்டலாமா? கட்டுறது தான் விசேஷம். ஆ. வீட்ல கட்டின்னு போறது தான் விசேஷம். ம். கோயில்ல கட்டுறது ஒரு சௌரியம். குரூப்பா போறதே ஒரு சௌரியத்துக்காக கோயில்ல வச்சு கட்டிக்கிறோம். அதுவும் ம். தப்பில்ல. ம். ஆனா வீட்டு வாசல்ல ஒரு தேங்காய உடைச்சுட்டு போணும். என்னன்னா, அது என்ன இதுன்னா, ஒரு தேங்காய உடைக்கிறச்சே பூதகணங்கள் வந்து உட்கார்ந்துரும். "ஐ வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹவுஸ் நீ தைரியமா போடான்னு." ஓ! அது வந்து அவங்க இன்வோக் பண்ணுது. பூதகணங்கள இன்வோக் பண்றதுக்காக நம்ம தேங்காய் உடைக்கிறோம். தேங்காய உடைச்சுட்டு நம்ப எங்க வென்யூல போய் மாலை போட்டுக்கிறது, இப்போ கோயில்ல இருக்குன்னு போய் சேர்ந்துருவோம். அங்க வீட்ல வந்தா, வீட்ல இருக்கிறவ வந்து அரிசி போடலாம். பெண்முடியில அரிசி போடலாம். அந்த காலத்துல இந்த அரிசி போடுறது எதுக்கு வச்சிருந்தான்னா, திரும்ப ஒரு வாங்குறது நிச்சயம் இல்ல. ஓ! அந்த ஓ! காலத்துல மை கிராண்ட்ஃபாதர் யூஸ்ட் டு சே போறதே வழி பண்ணிட்டு போவா. சேர்ந்த மொத்தம் அதிகபட்சம் 1000 பேர் சேர்ந்தது ஜாஸ்தி. அதுவும் ஒரு சேர்ந்து கூட்டமா போகலாம். யாராவது ஒருத்தர் மிஸ் ஆயிட்டா கூட கூடி விலங்குகளா இருக்கும். அப்படி கூட போறவ 1000 பேர்னா திரும்பி வர்றதோ 800 பேர் தான் வருவா அப்படின்பாரு. அந்த மாரி அந்த மாரி இருந்த காலம். அதனால அவள் வந்து ஃபுல் பெர்ஃபெக்ட் செண்ட் ஆஃப் போட்டுருவா. போட்டு அனுப்புவா. அந்த இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகும்னா, இந்த நம்ம இப்போலாம் போடுறோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ போடுறோம். அது வந்து போடுறவ வந்து யுவர் வைஃப் ஆர் யுவர் கிட்ஸ் போடலாம். அவ வந்து இந்த அரிசி போட்டுச்சு அவ தலைக்கு குளிச்சுட்டு சுத்தமா இருக்கணும் அவ. அன்னைக்கு அவ உபவாசம் இருந்த மாரி இருந்து அரிசி போடணும். அது ஒண்ணு. மலைக்கு போயிட்டு வரதே அந்த அரிசிய ஃபுல்லா ஒழிக்க மாட்டா. கொஞ்சம் அரிசி குடுப்பா அதுல. இருமுடியில கொஞ்சூண்டு அரிசி ஒரு பிடி அரிசி போட்டு குடுப்பா. அது கொண்டு வந்து அ அக்ஷதம் இது அக்ஷயம் அப்படின்னு சொல்லி அரிசி பானையில போட்டுறணும் அது. பலமா கொழிக்கும் அப்புறம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் அது. அதுதான். அந்த இருமுடி வந்து கட்டிட்டு போறோம். இருமுடிய வந்து தொட்டு இறக்கக்கூடாதுன்னு சொன்னேன். இருமுடி தலையில இருக்கிறத எச்ச துப்பக்கூடாது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது இருமுடி வந்து பகவானோட பவித்திரமானது. பகவானோட பவித்திரமானது இருமுடி. இருமுடியோட பவித்திரமானது 18ஆம் படின்னு கணக்கு. ம். அதனால அடுத்தது அந்த கேள்வி தான் கேட்கலான்னு இருக்கேன். 18ஆம் ஓகே. படியோட மகத்துவம் தான். ஆ. சர்வ சர்வ ஜாக்கிரதையா அத எடுத்துன்னு போயிட்டு, அத வந்து பகவான்ட்ட சேர்க்கறதுக்கான இது. அப்புறம் இருமுடியில மத்தபடி மஸ்ட் பி எ கன்வீனியன்ட் சைஸ். ரொம்ப இறுக்கமாவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசா இருந்தாலும் தொள தொளன்னு ஆடின்னு இருக்கும். கஷ்டமா இருக்கும்.
இருமுடி மேலே ஏதாவது ஒரு போர்வையை போத்தி அதை ரொம்ப ஒரு குழந்தை எடுத்துன்னு போற மாதிரி எடுத்துன்னு போனாங்க. அதுதான் முக்கியம். அது இன்னும் நிறைய பேர் பேடிங் கொடுத்துப்பா. இருமுடி தலையில உறுத்துன்னு சொல்லிட்டு உள்ள ஒரு டவல் கிவல் வச்சுப்பா. அது ஆக்சுவலி அப்படி பண்ணக்கூடாது. கூடாது. தலைக்கு ஸ்ட்ரைட்டா தலையில தான் இருக்கணும். சிரஸ் பெருசா இருக்கணும் அது. அதுதான் ஓ. விசேஷம். அப்படி ஓ. ஒரு இது உண்டு. அவங்க குருசாமிகளோட மனோதத்துவம் அது. இப்ப போய் யாத்திரை போய் பம்பையில குளிச்சு அங்க ஏதாவது பண்ண வேண்டிய சம்பிரதாயங்கள் எதுவும் இருக்கா? இல்லைனாக்கா அங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா மலைக்கு போக வேண்டியதானா? பம்பையில குளிச்சுட்டு அப்படியே. பம்பை பம்பை பம்பையில போய் இறங்கி அங்க ஸ்நானம் பண்ணிட்டு அங்க பூஜை. பம்பை வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம். பம்பைங்கிறது ஆக்சுவலி அந்த காலத்துல பெரியானவட்டம் தான் பம்பை. இப்போதான் திருவேணியின் மேல போயிடுறாள். சின்ன பாதம் வந்ததால திருவேணிக்கு வந்துடுது. பெரிய வழி போன பெரியான வட்டங்கிற இடத்துல இறங்கி அங்க வந்து கூடாரம் அமைச்சு 2 நாள் 3 நாள் தங்கி பூஜைகள் பஜனைகள் ஹோமம் எல்லாம் பண்ணி பித்திருக்களுக்கு அங்க தர்ப்பணம் கொடுத்து ரொம்ப விசேஷம். பம்பையில அந்த பெரியான வட்டக்கரையில ராமரே தசரதற்கு நீர்க்கடன் செலுத்தினார்னு சொல்லி ஐதீகம். ஓ. அதனால சபரிமலை யாத்திரையில வந்து அப்பா அம்மாவுக்கும் பித்திருக்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஸ்தானம் இருக்கு. ஸோ பித்திருக்களுக்கும் ஐதீகம் வந்து தர்மசாஸ்திரா. அதனால அங்க வந்து பித்திருக்களுக்கான கடன்லாம் பண்ணிட்டு அந்த ஐயப்பன் வந்து பம்பையில வந்து யாரோ ஒரு ரூபத்துல வந்து சாப்பிடுவார்னு ஒரு ஒரு இது நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒரு வீர்ல வந்து சாப்பிடுவான்னு இருக்கு. அது அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அனுபவம் இருக்கு. ஒரு 30 வருஷம் இருக்கும். நாங்க எல்லாம் பம்பை சத்திக்கு எல்லாம் போட்டிருந்தோம். எல்லாம் ஒரு மேல ஒரு 50 பேர் உட்காந்துருக்கா, கீழே ஒரு 50-60 பேர் உட்காந்துருக்கா. இந்த கார்னர்ல ஒரு இடம் காலி இருந்தது. ஒரு பிள்ளை ஒரு 7-8 வயசு பையன், ரொம்ப ரொம்ப கணிச்சு ரொம்ப அழகா இருந்தான் பையன். திடீர்னு வந்தா நான் இங்க சாப்பிடலாமான்னு கேட்டான். வெறப்பா கேட்டான். குழந்தை உட்காரு, உனக்கு தான் இடம் இருக்கு பாரு உட்காருன்னு சொல்லிட்டு நான் போய் ஒரு சொன்னதை செலுக்கிறது போக கூட ஒரு இலையை கொண்டு வந்து போட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லி ஒன்னொன்னா எடுத்துட்டு வரணும் சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு என்னென்ன பாயசம் பண்ணிருக்கான்னு கேட்டான். நான் சொன்னேன் பருப்பு பாயசம் இருக்கு, பிரதமன் இருக்குடா அப்படின்னு சொன்னா எடுத்துன்னு வந்து அது போட்டேன். ஒரு அப்பளம் கொடுக்கணும் தான், ஒரு அப்பளம் கொடுத்தேன். சம்திங் அன்யூஷுவல். அந்த டோனே மிரட்டலா ஒரு மாதிரி ஒரு அதிகாரமா ஒரு ராஜ இதுல இருந்தது. தோரணை அப்படி இருந்தது. ஆமா, தோரணை பயங்கர தோரணை போட்டுட்டு டக்குன்னு நான் ஓடி போய் இங்க குருசாமியை பார்த்து அவர்கிட்ட பாரு இது அன்விஷா ஒரு பையன் வந்திருக்கான் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போறேன். நான் போயிட்டு திரும்ப வரதே இலை சுத்தமா இருக்கு. பையன் கிளம்பி போயிட்டான். நான் வெளியே வந்து பாக்குறேன், காணும். பக்கத்துல உட்காந்து இப்ப சாப்பிட்டேன் குழந்தை எங்க நின்று இங்க யாரும் இல்லையங்கிறான். இலை இருக்கு, இந்த பாயசம் சாப்பிட்டது கொஞ்சம் வயிற்று இருக்குமே அது கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. நான் அந்த இலையை பத்திரமா கொண்டு போய் வச்சுட்டு அந்த இலையில நானும் எங்க குருசாமி சாப்பிட்டோம். அது எனக்கு அது ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது இட் ஜஸ்ட் ஹேப்பன். அதை அடிக்கடி சொல்லிப்போம். பம்பையில யாராவது வரமாட்டாள் அப்படின்னு சொல்லுவா. அது பம்பையில் பிரசன்னன்னு சொல்லுவா. ஐயப்பன் வந்து பம்பையில் பிரசன்னன் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து அங்க சாப்பிடுவார். அப்புறம் வந்து பம்பா விளக்கெல்லாம் கட்டுவா. முக்கியமா இங்க என்ன இருக்குதுன்னா இப்போ எல்லாரும் சாப்பிட்ட இலை எச்ச இலை எல்லாம் தலையில தூக்கிட்டு போய் நதியில கொட்டுறான். நதி வந்து ரொம்ப மாசாயிடுச்சு, புனிதமானது. பண்ணக்கூடாது. ஓரத்துல கொட்டிட்டு அவ வந்து எடுத்துன்னு போயிடுவா. அப்படிதான் பண்ண வழியே நதியில போடுறது ரொம்ப ரொம்ப சரியில்லை. அதே மாதிரி கட்டிண்ட துணியை போடுறது புண்ணியம்னு சொல்லிட்டு ஒரு நிறைய கீழ்ச்செல்லாம் போடுறாங்க, அப்படியே கீழ்ச்சி போடுறாங்க எடுத்து. அதனால என்ன ஆயிடுதுன்னா அங்க பாவம் அந்த இந்த ஒரு நெட் எல்லாம் வச்சு பிடிச்சு அம்பாரமா குவிச்சிருக்கும் பழைய துணிகள்லாம். அது மகா பாவம். புண்ணியம் சம்பாதிக்கலாம் சபரிமலைக்கு வந்துட்டு பாவம் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு இதாகிடுது. அதனால அது பண்ணவே கூடாது. தட் ஹஸ் டு பி கட்டெட். ஸோ பம்பையோட ஸ்நானம் இருக்கு. அதுக்கப்புறம் நேரா நீலிமலை ஏறி மலைக்கு போறோம். நான் சொன்ன மாதிரி வெள்ளை வேட்டி, அங்கிருந்து வெள்ளை வேட்டி கட்டின்னு போனோம். அங்கேருந்து வெள்ளை வேட்டியில மேலே ஏறணும். மேலே ஏறின உடனே எரிமேலி பேட்டத்துள்ளி, அதுக்கப்புறம் வந்து அந்த வெடி வழிபாடுங்கெல்லாம் வேற ஏதோ பண்றா போகும்போது மேல பாதி இடத்துல. ஆமா, இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஏன்னா வெடி வழிபாடு என்ன, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஃபாரஸ்ட் ஃபயருக்காக ஜாக்கிரதை பண்ணிக்கிறாப்போ வெடி வழிபாடு அந்த காலத்துல வச்சாங்கன்னா அது சத்தம் கேட்டு இந்த யானைகளோ இந்த எல்லாம் விலகி போயிடும். அவருக்கு அதிர்வேட்டு பிரியர் ஐயப்பன். அவருக்கு வெடி சத்தம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு.
ம், ம். அதிர்வேட்டு பிரியனே சரணமையப்பான்னு சாமி சரணமையப்பா. சொல்லுவோமே. ம், ஆமா. அவரு அதிர்வேட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ம், சத்தம் பிடிக்கும் ஆக்சுவலி. ம், சத்தம் ம். பிடிக்கும் அவருக்கு. அதனால சரண கோஷம். நம்ம சரணம் சொல்றது இல்ல. சரண கோஷம் சரண பிடிக்கும். கோஷம். சரணகோஷ கோஷம். பிரியனே சரணமையப்பா. சரணம். ம், ஆமா. அவருக்கு அந்த இஸ் ஃபாண்ட் ஆஃப் நாய்ஸ். ம், ம். அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா 18ஆம் படி. இதுல வந்து ஸ்ட்ரெய்ட்டா 2 கேள்வி தான். சில பேர் ம். வந்து மாலை போட்டுக்காமயே சபரிமலை வரேன்னு சொல்றவாள்லாம் இருக்கா. அங்கேயே ம். போட்டிருக்கு, மாலை போட்டுக்காதவா 18 படி ஏறக்கூடாதுன்னு. அதுக்கு சிவில் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு இன்னும் ஒரு ஒரு ஏரோ இல்ல ஏரோ போட்டு அந்த பக்கம் இருக்கு. சபரிமலை எவ்ளோ டைல்யூட் ஆயிடுச்சுன்னா, அந்த அ. காலத்துல ஒரு 1960க்கு முன்னாடி பெருவழியில போயிட்டு ரிட்டர்னும் பெருவழியில தான் வர முடியும். ஓ! இந்த பம்ப கிடையாது. ரிட்டர்ன் பெருவழி தான் வரணும். இல்லைன்னா, நீங்க அந்த பக்கமா இறங்கி, இந்த புல்மேடு வழியா இதுக்கு போறது. வண்டி பெரியார், அப்புறம் குமுளி அப்படி குமுளி வரணும். அப்படி ரூட்டு. ஒரு 14 ம், ம், ஆமா. ம். 14 கிலோமீட்டர் அந்த ரூட் இருந்தது. இல்லன்னா மெயினா இந்த பக்கம் வர்றவங்களுக்கெல்லாம் பூரா தே ஹேவ் டு கம் வாக் பை 46 மைல்ஸ். அது அப்படிதான் இருந்தது. வி.வி. கிரி வந்து கேரளா கவர்னர் இருக்கச்சே நான் சபரிமலை யாத்திரை போனேனாரு. சரின்னு அவருக்காக போட்ட பம்பையில இருந்து அது வரைக்கும் ரோட போட்டு, அங்க இருந்து அவருக்கு வழி பண்ணி குடுத்தா. அப்ப இதுல கூட என்னால வர முடியாது, கஷ்டம் அப்படின்ன உடனே, அப்பதான் என்ன ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டா கட்டி தூக்கின்னு போனா. அதுக்கப்புறம் தான் டோலின்னே வந்தது இப்போ. இப்போ நெறைய குரூப் எல்லாம் நெறைய இப்ப குரூப்ல மாரிலாம் டிராக்டர் போறதுன்னா, இப்ப சைடுல டிராக்டர் போறது. நல்ல பம்பை ம், எடுத்து. இப்போ ம், இப்போ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காராம். இப்போ வந்து ம், பிரசிடென்ட் இப்போ வந்திருந்தா இல்லையா? ம், தேவ் இம்ப்ரூவைஸ் தி ரூட் ஆல்சோ. நல்லா பண்ணியிருக்கா அப்போ அப்படின்னு சொல்றா. ம். பட் இந்த சௌகரியங்கள் வந்து இந்த யாத்திரையோட டென்சிட்டி கம்மியாயிடுது. அது ஒண்ணுதான். அதனால இந்த மாலை போட்டுக்கிறதுங்கிறது வந்து ஃபுல் விரதம் இருந்து, மாலை போட்டு விரதம் இருந்து மலைக்கு போறது வேற. இவ வந்து இப்ப மாலையிலேயே டீலக்ஸ் மாலை, சூப்பர் டீலக்ஸ் மாலை, எக்ஸ்பிரஸ் மாலை அப்படின்லாம் வந்து எடுத்துட்டு ஏன்னா நெறைய பேரு மாலை போட்டுக்கிட்டு இன்னைக்கு கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க, நல்லா ஷேவ் பண்ணிட்டு தான் இருப்பா. ஒரு 4 நாள் அப்படி இருந்துட்டு, ஒரு மாலைய போட்டுட்டு நேரா சன்னிதானம் போறது. இன்னும் கொஞ்சம் பேர் நேரா பம்பைக்கு போயி, பம்பையில அங்க போய் மாலை போட்டுருக்கிறவங்கள நான் பார்த்தேன் நானு. அங்க மாலை போட்டுக்கிறா சில பம்பையில பேர். மாலை போட்டுட்டு, அங்கேயே கவுண்டர்ல ரூ. 100 கட்டினேன்னா, மா இருமுடி கட்டி தரான். இருமுடி தனியா ரூ. 150 போட்டு தனியா வச்சிருக்கான். நீ ஒண்ணும் போணும். போய் நின்னேன்னா அவனே மாலைய குடுத்து எல்லாம் பண்ணி, ஒரு பேக்கேஜ் மாரி எடுத்து அச்சச்சோ! பண்ணி பண்ணி முடிச்சுட்டான். பண்ணி முடிச்சுட்டு நேரா மேல போ வேண்டியது. பார்க்க வேண்டியது. இருமுடியோட. இருமுடி இல்லாம போறவ என்ன பண்றான்னா, ஏதோ ஒரு இது இருக்கு போல அப்படின்னு சொல்லி போறா. பின் வழியா போறா. பட் 18ஆம் படி வந்து அது மிதிக்காம வந்து சபரிமலையோட இதே இல்ல. அதுக்கு இங்கேயே ராஜா அண்ணாமலைபுரமோ, இல்ல மடிப்பாக்கத்துக்கு உங்க இதுல வந்து போயிட்டு வரலாம். சுவாமி ஒண்ணும் நீ இவ்வளவு வாடான்னு அப்படிலாம் கேட்கவே இல்ல இவ. இது 18ஆம் படிக்கு வந்து ஒரு ஒரு படியும் ஒரு ஒரு தேவதை நெறைய எக்ஸ்பிரஷன் சொல்லுவா. அதாவது ம், ஆல்டர்னேட் படியெல்லாம் நவக்கிரகங்கள், ம். பெருந்தெய்வங்கள்லாம் அடுத்த படிகள்னு ஒரு ஒரு இது இருக்கு. ஒரு இன்னொன்னு ஒரு படிக்கும். ஐயப்பனோட ஒரு ஒரு படிக்கும் அந்த மாரி ஏதாவது இது இருக்கா? அதிதேவதை உண்டு. ஆமா. ம், ம். 18 படிக்கும் 18 ஆயுதங்கள். ஐயப்பனோட ஆயுதங்கள் 18. ஓ! வாள், சுரிகை, அதுக்கப்புறம் பிண்டி பாலம், மணி இந்த மாரி ஒரு 18 ஆயுதம் வச்சுருக்காரு அவர். ஒரு ஒரு படியும் ஒரு ஆயுதம்னு ஒரு கணக்கு இருக்கு. ஓ! இன்னொன்னு என்ன பஞ்சேந்திரியங்கள், அப்புறம் ம், அஷ்டராகங்கள். 8 ராகம்னா கோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? அது 8 ராகங்கள். 5 8 ம், 13. ம். அதுக்கப்புறம் 3 இது குணங்கள் குணங்கள். அதுக்கப்புறம் வித்யை, அவித்யை இதெல்லாம் சேர்ந்து 18 படிகள்னு இருக்கு. ஓ! அப்புறம் ஓகே. இந்த 18 கோட்டைம்பா. ம், எரிமலை தாண்டிட்டா, அதுலருந்து ம், 18 மலை சுத்தி இருக்கு. நடுவுல இருக்கு சபரிமலை. ஒரு ஒரு ம், மலையும் ஒரு கோட்டை. அந்த ம், ஒரு ஒரு கோட்டைக்கும் ஒரு அதிதேவதை உண்டு. அந்த ம். அதிதேவதை அந்த படியில இருக்கு. ஆனா அது ஒரு தியரி இருக்கு. இந்த மாரி அது அது ஆனா ஐயப்பனுக்கு பண்ற பூஜை என்ன பண்றாங்களோ, புனர் பூஜை பண்றா இல்லையா? அந்த பூஜையோட இது அப்படியே 18ஆம் படி பூஜை பண்ணுவா. அதனால படி பூஜை. 18ஆம் படி அது ரொம்ப படி பூஜை பண்ணுவா. ஃபேமஸ்ன்னு சொல்லுவா. படி பூஜை. ரொம்ப ம், ரொம்ப விசேஷம் அது. அது ம். அப்ப அது தட் இஸ் ஆஸ் குட் அஸ் ஐயப்பன். ஆர் ஐ வில் சே ஓ! இட்ஸ் மோர் தென் ஐயப்பன். ஓ! இப்ப என்ன ஐயப்பன் என்ன தூய பக்தர். 1,00,000 பேர்ல ஒரு 2 பேர் நல்ல சுத்த பக்தன் வந்திருக்கலாம். ஸோ அவன் ஸ்பர்சம் பட்ட இதுல நம்ம நிக்கிறோங்கிறதே ஒரு பெரிய இது. 18ஆம் படி அந்த முதல்ல வந்து படி அந்த படி ஏறுறதுக்கு முன்னாடி சபரிமலையில லெஃப்ட்லயும், ரைட்லயும் 2 அ கேட்கலாம். 2 தேவதை ஆ இருப்பா. ஆம். ஆமா. அது கருப்பர் கருத்த ஆமா. ஆமா. கருப்ப சுவாமி, கடுத்த சுவாமி 2 இதுவும் இருக்கு. அவங்களுக்கு வந்து
முந்திரியும் மிளகு, பச்சை மிளகும் இது வைப்பா. மலை படியேறதுக்கு முன்னாடி சைடுல வந்து தேங்காய் உடைச்சிட்டு தான் மேல தேங்காய் உடைப்பா. இது யாரு? அந்த தேங்காய் தேவதைகள் யாரு? அந்த அட்டெண்டன்ஸ் அட்டெண்டன்ஸ் மார்க்கிங். தேங்காவை அடிச்சோம்னா ஓ, கம்னா அட்டெண்டன்ஸ் விழுந்துரும், பஞ்ச் விழுந்துரும். அது சரி. முதல்ல நானே ஒரு 12 படி வரைக்கும் படியிலே தேங்காய் உடைச்சிருக்கேன் அப்பெல்லாம். அது ஓ, சாலகிராமம் படி, ஒரே கல், அந்த சாலகிராமம் படி. அது படியில உடைப்போம், உடைச்சிட்டு ஏறுவோம். அது பூரா தேங்காய் சிரடா இருக்கும், கால்லாம் குத்தி ரத்தம் வருவதெல்லாம் இருக்கும் இப்பெல்லாம். அதுக்கப்புறம் இந்த படி சிதிலமான உடனே அதை எடுத்துட்டு இப்போ இந்த இது சைடுல பஞ்சலோக படி கொடுத்துருக்காங்க. போட்டு, ம், ம், ஆமா பஞ்சலோக படி போட்டா ம். அது 18ஆம் படி சொல்றேன். ஆமா. அதுக்கு முன்னாடி வெறும் படியா ஓ, அது ஓ. இருந்தது. 18ஆம் படி ஏறின உடனே துவஜஸ்தம்பம், துவஜஸ்தம்பத்தை தாண்டி போனோம்னா ஐயப்பனை தரிசனம் பண்ணலாம். ஐயப்பனை தரிசனம் பண்றோம். இப்ப இப்பல்லாம் என்ன வழக்கமா இருக்குன்னா, முதல்ல போய் ஐயப்பனை தரிசனம் பண்றோம். அப்புறமா தரிசனத்தோட வெளியில வந்துர்றோம். நெய் அபிஷேகம் திருப்பி கார்த்தாலன்னு சொல்றாங்க. அதனால திருப்பி ஒரு ரூம்ல இருந்துட்டு, கார்த்தால வந்து அந்த நெய்ய எடுத்துன்னு போய் திருப்பி அபிஷேகம் பண்ணிட்டு, பிரசாதம் வாங்கிட்டு, திருப்பி வந்து இறங்கி வரோம். இதுதான் ப்ரொசீஜரா எப்போதுமே? இல்லன்னா முன்னாடியெல்லாம் போனா நேராவே அபிஷேகம் பண்ணிட்டு ஆ, அப்படியே போ வேண்டியதுதானா? கூட்டத்தை பொறுத்துங்க. முந்தியெல்லாம் முந்தியெல்லாம் இப்படி இல்லை. முதல்ல இந்த இந்த சபரிமலை சாஸ்தாவோட இதே அஹ், ஆதி முதல் இது வந்து பரசுராமர் பிரதிஷ்டை பண்ண விக்கிரகம். அவர் காலத்துக்கு அப்புறம் அப்படி போய் அது பல தரம் இந்த கோயிலுக்கு வந்து அக்னி சாபம் இருக்கும்பா. ம். தடவை தீக்கிரையா இருக்கு, கோயில் பத்துண்டு எரிஞ்சிருக்கு, ஓ, அந்த மாதிரி இருக்கு. அந்த கருங்கல் விக்கிரகம் இருந்திருக்கு, இது இருக்கு. பூஜையே இல்லாம 200-300 வருஷம் பூட்டி கிடந்த மாதிரியே இருந்திருக்கு. கொல்ல போயிருக்கு. ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உதயணன் வந்து ஃபுல்லா எரிச்சு விட்டுட்டு போயிட்டான். ஒண்ணுமே இல்லை, இப்படிலாம் இருந்தது. 1903ல ஒரு தரம் பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஓ. அப்போ இருந்த விக்கிரகம் வந்து எல்லாம் ஃபுல்லா உடைஞ்சு போயிடுது. அதை எடுத்து என்ன பண்ணா பசங்குளத்துல போட்டதா ஒரு செய்தி. திரும்ப 1950ல திரும்ப ஒரு தரம் இந்த கிறிஸ்டியன் மிஷனரிஸ் அங்கேயே பக்தர்கள் வந்து அங்கேயே உள்ள தங்கி, அதுக்கப்புறம் கோயில் பூட்டிட்டு போனப்புறம் போய் உடச்சி அடிச்சு நெருப்பெல்லாம் வச்சு திரும்ப அது மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்னன்னா அந்த அந்த விக்கிரகமும் இதாயிடுச்சு, பழாயிடுச்சு. அப்போ வந்து ஈஸ்வரன் நம்பூதிரின்ற ஒரு இவர் இருந்தார், ஒரு மேல்சாந்தி இருந்தார், தந்திரி இருந்தார். அவர் வந்து அந்த விக்கிரகத்தை இது பண்ணி அந்த விக்கிரகத்துக்கு பதிலாக இன்னொரு விக்கிரகம் பண்ணார். அதாவது இந்த திருவாங்கூர் இளவரசர்கிட்ட ஒரு விக்கிரகம் இருந்தது, சின்ன குழந்தை விக்கிரகம் சின்னதா. அந்த ரெப்ளிகால இந்த பழைய விக்கிரகத்தோட அளவெல்லாம் வச்சு அதை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா, அந்த பழைய விக்கிரகம் வந்து அந்த அதில் இருக்கிற சைத்தன்யத்தை இதில் மாற்ற முடியல. ஸோ வாட் இட் டிட், அதை எடுத்து ஒரு கலசத்தில் ஜலம் வச்சு தாந்திரிகமா அந்த ஐயப்பனுக்கு சக்தியை பூரா இதில் மாற்றிட்டார். மாத்தின அந்த ஐயப்பனோட பழைய விக்கிரகத்துல கண்ணா பின்னான்னு ஈ முக்க ஆரம்பிச்சுட்டான். ஓ, ஈ முக்க ஆரம்பிச்சுன்னா தட் மீன்ஸ் அது வந்து அதுக்கான காலம் ஆயிடுத்துன்னு அந்த மாதிரி ஒரு இது கதை சொல்லுவா. அப்புறம் அந்த கலசத்தில் இருக்கிற அந்த சக்தி கலந்த நீர் எடுத்து புது இவருக்கு அபிஷேகம் பண்ணி அதை வந்து இது பண்ண. ஆனா இந்த அவர் கைப்பட்ட வேலையோ இது ஆனத வேலையோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ கேரளால வந்து 5000 பேர் 4000 பேர் போக வேண்டியதா. அதுக்கப்புறம் பிடிச்சது பார்க்கணும். நாடு அப்போ முதல்லாம் கேரளே கேள்வி விக்கிரகம் ஆத்மதிரான பரம் தேவம் சாஸ்தாரம் படமாகவும் பாடுவோம். அவர் கேரளா கேள்வி விக்கிரகம், இப்போ பாரதிய கேள்வி விக்கிரகம் உலகத்திலிருந்துலாம் வரா. ஸோ ஐயப்பன் டசன்ட் பிலாங் டு கேரளா, ஹி பிலாங்ஸ் டு பாரத். இப்ப இந்த மஞ்ச மாதான்னு பக்கத்துல வந்து ஒரு ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு அப்புறமா மஞ்ச மாதா தரிசனம்னு சொல்லி அதையும் பண்ணிட்டு தான் வரும். இதுல இன்னும் ஒரே ஒரு கேள்வி, சில கன்னிசாமி இவங்கெல்லாம் வந்துட்டு ஏதோ மணி எல்லாம் கட்டின்னு வராங்க கழுத்துல, அந்த மாதிரி எல்லாம். அது 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 இல்ல, 3வது மலை போறலாம். அந்த எருமேலியில் என்ன பண்ணுவான்னா சரம், முதல் மலைக்கு ஒரு சரம், 2வது மலைக்கு கத்தி, 3வது மலைக்கு கதைன்னு சொல்லி சின்னதாக கோல்ல கொடுப்பா. அது என்ன தாற்பயம்னா, இந்த சபரிமலை போனவ பூரா, அதாவது இது வந்து ஐயப்பன் கதைக்கு அடுத்து நடந்த கதை வந்து ஆரியக்கேரளவர்மன் சொல்லி ஒரு, அவர் பேரும் ஐயப்பன் தான். அதனால நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. ஹிஸ்டரியில் எடுத்து பண்ணிடுச்சே, இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டா, கன்ஃபியூஸ் பண்ணிட்டா. என்னன்னா
ஐயப்பன் ஆதி மணிகண்ட சாஸ்தா பிரபு நம்ம இப்ப இது வரைக்கும் பேசுறது மணிகண்டன். ம். இந்த ஆதித்யவர்மன்கிறது வந்து ஒரு 500, 550 வருஷத்துக்கு முன்னாடி ம். ஆஹ், அதே பந்தள வம்சத்திலேயே பிறந்த பிள்ளை. ம். அவர் வந்து உதயணன் பெரிய ஒரு ஒரு கேங்ஸ்டர், ஒரு பெரிய இவன் கொள்ளைக்காரன் வந்து ம். கரிமலையில கோட்டை இருந்திருக்கு. அங்க இருந்துட்டு குண்டு ம். அடிச்சுட்டு திரும்ப அவனு வந்து இது பண்றதுக்காக நிறைய பேரை கூட்டிக்கிட்டு நிறைய ம். வாரியர்ஸ் பண்ணி களரி எல்லாம் கத்துக்கிட்டு ம். போய் அவனை ஜெயிச்சுட்டு அவனை இது பண்ணிட்டு, ஏன்னா அவன் சபரிமலை சன்னிதானத்தையும் நெருப்பு வச்சுட்டு வந்துட்டான் அந்த உதயணன்கிறவன். திஸ் ம். ஆஃப்டர் 500 இயர்ஸ். அப்ப என்ன பண்றா, இவ எல்லாருமே போயிட்டு அந்த கோயிலை புனருத்தாரணம் பண்றான். ஓ! சபரிமலை சன்னிதானத்தை புனருத்தாரணம் பண்ணிட்டு எதிர்க்க மச்சமாதா கோயில் இருக்கு இல்லையா, அங்க நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்துல மணிமண்டபம் இருக்கும். ஆமா. ஆமா. அந்த மணிமண்டபங்கிற இடத்துல தான் இந்த ஆரிய கேரளவர்மன் உட்கார்ந்து தன்னுடைய பாடியில இருந்து தன்னுடைய இதை வந்து ஐயப்பனோட கலக்க விட்டார். ம். மிக்ஸ்ட் வித் ம். ஐயப்பா ஃப்ரம் அவரோட அதில் மணிமண்டபம் வந்து அவரோட ஜீவ சமாதிங்கிற மாதிரி இன்னைக்கும் இருக்கு. அந்த இது ஆபரண போட்டி வருது, திருவாபரணம் வருது இல்லையா, அதுல ஒரு போட்டி கொடி போட்டின்னு ஒண்ணு வரும். அது நேரா வந்து மணிமண்டபத்துக்கு போகும். அங்க வந்து ம். இந்த அந்த காலத்துல வரைச்சு அவங்க வந்து இது ஆயிடுத்து, ஜெயிச்சிட்டோம், நம்ம இந்த ஆயுதங்களோட நம்ம கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சரங்குத்தி இப்ப சொல்ற இடத்துல வந்து எல்லாரும் ஆயுதத்தை வச்சுட்டு மலைக்கு போய் தரிசனம் அந்த கோயில் வேலைக்கு போறான். அதனால அந்த இடம் பேரு சரம் குத்தி. ஆ, கையில ஆ, எல்லாம் ஆ. வச்சுக்கிறதுனால அது சிம்பாலிக்கா நம்ம அதை பண்றோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான மித்து, நீங்க நல்ல கேள்வி கேட்ட. இந்த மஞ்சமாதா கோயில் என்னன்னா, மஞ்சமாதா வந்து ஐயப்பன் வந்து பிரம்மச்சாரியா இருக்கான், அவன் எந்த வருஷம் கன்னி வரலையோ அந்த வருஷம் அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான்னு ஒரு மித்து இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வே இல்லை. ஆ. அப்படி ஒரு நிகழ்வே கிடையாது. அங்க இருக்கிறது வந்து மஞ்சமாதா வந்து பத்ரகாளி. ஓ! மீனாட்சியா பந்தள வம்சம் இது பண்ணாலும் அது பத்ரகாளி. ஏன்னா பத்ரகாளிக்கு தான் இந்த குருதி எல்லாம் உண்டு. ஓஹோ! சரியா? குருதி பூஜை பண்றது கௌல மார்க்கத்து பூஜை பద్ధதியில பண்ணுவோம் அதை. சோ அது பத்ரகாளியோட ஒரு அம்சம் தான். பத்ரகாளி வந்து ஐயப்பனுக்கு அம்மா இல்லையா, ம். ம். அதுதான் அங்க முக்கியமான இது. அது ஒண்ணு. அப்புறம் அந்த யானை போய் பார்த்துட்டு வரும், போறச்சே தாம் தூம்னு போகும், வரச்சே சோகமா வரும், கண்ணு விட்டுன்னு வரும். ஆமா. அதனால இந்த வாட்டிக்கு யாரெல்லாம்னு வருத்தப்படுறதுன்னு சொல்லி போறது மஞ்சமாதம். மஞ்சமாதம் இல்ல, அது போறது இந்த திடம்புல பாத்தீங்கன்னா ஐயப்பன் வந்து நல்ல ஜம்மன் மீசையோட இருக்கும் திடம்பு. ம். ஐயப்பன் ம். போய் வாரிஸ் பை திரும்பி போங்க எல்லாரும் சொல்லிட்டு வாரியர் சொல்லிட்டு அவர் வந்த மாதிரி அது ஐதீகம். இந்த ஒரு கிளாரிபிகேஷன் நல்ல கேள்வி கேட்டாருங்க இது. சரி. இப்ப தரிசனம்லாம் பண்ணிட்டு, திரும்பி வந்து முடி வந்து இருமுடிய வந்து கையில எடுத்துட்டே வருவோம். வந்துட்டு மாலைய வந்து அ கய மாலைய அவுக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஒரு சடங்கு மாரி பண்ணணுமா? இல்ல நேரா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே ஆக்சுவலி கழட்டி மாலை 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 வெரி நைஸ் கொஸ்டின். மாலை மாலையை கேட்டது வந்து பொதுவா என்ன பண்ற, மெனி ஆஃப் தி குரூஸ் பம்பை வரைக்கும் இறங்கிட்டு பஸ்ல ஏறதுக்குள்ளே மாலை கேட்டுடுவோம். வரும்போதே ஷேவ் பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்படியே அங்கேருந்தே. ம். தே ஆர் இன் ஹரி டு கம் டு இந்த லைஃப். அது வந்து சரியில்லை. திரும்ப வந்து ஆத்துக்கு வந்துட்டு எங்க கிளம்பினோமோ அங்க வந்து நம்ம இப்போ ஒரு தேங்காய் உடைச்சி பூத கணங்களை வந்து நம்ம வி மேட் தம் காவல் வச்சுட்டு போயிருக்கோம். திரும்ப ஒரு தேங்காய் உடைச்சி அவங்கள ரிலீஸ் பண்ணிடணும். தேங்காய் உடைச்சிட்டு போனோம் இல்லையா, அப்போ பூதகணங்கள் வந்து இன்வோக் பண்ணிட்டு போனோம். அவ வந்து இருந்தா. அடுத்து வந்து திரும்ப 2வது தேங்காய்ல அது வந்து அவளை ரிலீஸ் பண்ணி அவளுக்கு சென்ட் ஆஃப். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு கை காலம் பண்ணிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு புனர் பூஜை பண்ணி பிரசாதம்லாம் எடுத்துட்டு அப்புறம் தான் மாலையை கேட்டோம்னு ஐதீகம். இல்லைன்னா குருசாமி எங்கேயோ ஒரு இடத்துல குரூப்பா போறச்சே ஒரு இடத்துல அவர் வீட்டிலேயே எங்கேயோ போய் மாலையை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை முடிக்கணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த இது தாடி மீசையெல்லாம் உடனே சவளம் வந்து உடனே கிடையாது. அந்த கோயில் வந்து இந்த குருதி பூஜைலாம் முடிஞ்சு கோயில் சாத்துறா இல்லையா, 21 தேதி இல்லைன்னா 22 தேதி ஆகும். அதுக்கப்புறம் தான் அது பண்ணிக்கணும்னு ஒரு இது உண்டு. நல்ல அதாவது ட்ரெடிஷனலா போற வந்து இதுதான் பண்ணுவோம். வந்த உடனே அவசர அவசரமா ஓட மாட்டாங்க. நம்ம இந்த ஐயப்பன் இத பத்தி நம்ம பேசின்னு இருக்கும்போது, நீங்க குருதி பூஜைன்னு ஒண்ணு சொன்னீங்க. அது ஆ, அ ஆ. அது அத பத்தி கொஞ்சம், ஏன்னா நெறைய பேருக்கு எனக்கே அது நான் மொதல்ல குருதின்னு நெனச்சுட்டேன். அப்புறம் தான் குருதின்னு
இல்ல அது குருதி பூஜை எப்படின்னா, அது வந்து ஆக்சுவலி கோயில் நட சாத்தின உடனே, மஞ்ச மாதா கோயிலும் வந்து சாத்தின உடனே, அது வந்து ரன்னியில இருந்து ஒரு ஃபேமிலி, குருட் ஃபேமிலின்னு அவ தான் அது பாரம்பரியா பண்ணின்னு வரா. முதல்ல அவங்க வந்து தே வேர் நிலக்கல். அப்புறம் நிலக்கல்ல இருந்து அவங்க தே வென்ட் டூ ரன்னி. அவங்க வந்து இந்த குருதி பூஜை பண்ணுவா. ஒரு 1935, 36 வரைக்கும் அ உயிர் பலி இருந்தது அங்க. ஆடோ, கோழியோ வெட்டி பலி போட்டு இது பண்ணுவோம். அது எப்படின்னா, அந்த வருஷம் வரைக்கும் சாரி அந்த இப்போ ஒரு பர்ட்டிகுலர் மகர ஜோதி மண்டல காலம் இருக்கு இல்லையா? இந்த காலத்து சபரிமலை வந்தவா எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கலாம். பூஜை முறைகள் ஏதோ தவறா இருக்கலாம். ஏதோ வந்து அபசாரம் பண்ணியிருக்கலாம். அந்த மாரி இருக்கிறதெல்லாம் ஆ நிவர்த்தி பண்ணி பாவ மன்னிப்பு கேட்கிற ஒரு இதில பண்றது தான் அந்த குருதி பூஜை. அது இன்னொன்னு வந்து அங்க இருக்க மலையில இருக்கிற பூதகணங்கள் அத்தனைக்கும் பிரீத்தியா பண்றது அந்த குருதி பூஜை. அது எங்க பண்ணுவா? அந்த அந்த பூஜை எங்க பண்ணுவா? ஐயப்பனுக்கு பண்ணுவாளா அந்த குருதி பூஜைங்கிறது? குருதி பூஜைங்கிறது வந்து ஆக்சுவலி அந்த மாளிகைபுரத்து அம்மான் கிட்ட வச்சு பண்றதில்ல. அவளுக்கு பண்றது அதான். அதாவது மணிமண்டபத்துக்கும் இதுக்கும் நடுவுல வச்சுன்னு பண்ணுவா அத. அது வந்து இட் இஸ் காமன். 2 பேருக்குமே காமன். எல்லாருக்கும். ஏன்னா அது ஆமா காமன் டூ தி டெய்டீஸ் ஆஃப் இது ஓ! அண்ட் பரிவார தேவதைகள் எல்லாருக்குமே சேர்த்தே. ஓ! பரிவார தேவதைகளுக்கும் சேர்த்து தான் அது. மகர ஜோதி அப்ப திருவாபரண பெட்டி போறதுன்னு சொல்லி இந்த லைவ்லாம் காமிப்பாங்க. அ அ திருவாபரணம் பெட்டி போறது. அதுல அதுல என்ன விசேஷம்? அது என்ன திருவாபரணம் இங்கேருந்து ரொம்ப போறது? நைஸ், நைஸ், நைஸ் கொஸ்டின். நான் கொஞ்சம் முன்னாடியே எதிர்பார்த்தேன். ஆ ம். திருவாபுரம் எப்படின்னா, ஐயப்பன் வந்து யோகியா இருக்காருங்க. ஐயப்பன் வந்து இஸ் நாட் இன் ஒரு இதா இல்ல. ஜாலியா ராஜா மாரிலாம் இல்ல அங்க. ஆமா. அச்சங்கோயில்ல ராஜா மாரி இருப்பாரு. இங்க வந்து இஸ் யோகீஸ்வரன். திருச்செங்கோயில் அந்த அரசே சரணம் ஐயப்பாவா? ம். மகாயோக பீடம் அது. அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஸ்ரீசக்கரம் வச்ச பீடம். ஸ்ரீசக்கர பீடமதில் சின்மயானந்த பாலன் யோகியாய் ஜோதியாய் இரண்டென காட்சி தந்துன்னு சொல்லுவோம். ஸ்ரீசக்கரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அம்பாளோட இதுல தான் இருக்காரு அவர். நிழல்ல தான் அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் எப்படி யோகீஸ்வரன் வந்து எதுக்கு இவ்வளோ மாலை அலங்காரம் பண்ணிட்டு உட்காரணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது எப்படின்னா, இவருக்கு ஒரு குரு இருந்தார். ஐயப்பனுக்கு ஒரு குரு இவருக்கு வித்தையெல்லாம் சொல்லிக் கொடுத்த குரு இருந்தார். அவரு வந்து எல்லாம் முடிச்ச அப்புறம் நீங்க அவருக்கு தெரியும். பகவான் தான் ஐயப்பனா வந்திருக்காருன்னு நல்லா தெரியும் அவருக்கு. அவர்ட்ட வந்து குருநாதா நான் வந்து என்ன காணிக்கை உங்களுக்கு குடுக்கணும் குடுங்க. குரு தட்சணை குடுக்கணும் நானு சொல்லுனேன். அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இல்ல, இல்ல நான் பண்ணின பாக்கியம் உனக்கு சொல்லிக் குடுக்க வேண்டியதுன்னா, இல்ல ஏதோ பண்றேன்னா, அவருக்கு வந்து வாய் பேசாத ஒரு பிள்ளை இருந்தான். காது கேட்காத, வாய் பேசாத இந்த பிள்ளைய வந்து இது மாரி இருக்கான். உன்னால முடிஞ்சா அவன சரி பண்ணி குடு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்றார். அவன அந்த அந்த பிள்ளைய தொடுறாரு அந்த புள்ள சரியாயிடுறான். அந்த குரு பத்னி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போயி, மகாராஜனா சர்வாலங்கார பூஷிதனா அ கோடி சமஸ்காரம் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்றா. அந்த குரு வார்த்தை இதாயிடக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த ஒரு நாள், அன்னைக்கு தான் அவர் வந்து லோகத்த பார்க்குறாருங்க. ஏன்னா யோகத்துல இருக்காரு அவர். மகர ஜோதி அன்னைக்கு கண் திறந்து பார்க்குற தினம் தான் மகர சங்கிரமம். அன்னைக்கு வந்து இதெல்லாம் எடுத்துன்னு போவா. அது 3 பொட்டி. நெட்டூர் பெட்டின்னு ஒண்ணு உண்டு. குடப்பெட்டின்னு ஒரு உண்டு. இன்னொன்னு வந்து கொடிப்பேட்டைன்னு ஒண்ணு உண்டு. அதுல மேல இருக்கிறதுல வந்து நெறைய அவருடைய ஐயப்பனோட முகம், இது சரப்பளி மாலை, எருக்கம்பூ மாலை, 2 தங்க இது யானை, ஒரு கடுவன் கடுவாப்புலிம்பால அது. இந்த மாரி வாள் எல்லாமே ஒரு இதுல இருக்கும். அது நெட்டூர் பெட்டி. அடுத்த பெட்டி வந்து கொடிப்பெட்டியில வந்து அ தலப்பாரை, தலப்பாரை அப்புறம் இன்னொரு ஸ்தலம். தலப்பாரை, உடும்பாறை. தலப்பாறை கோட்டை, உடும்பாறை கோட்டை 2யும் ஐயப்பன் ஜெயிச்சாரு அந்த காலத்துல. அதனால அந்த 2 கொடியும் எடுத்துட்டு வருவா. அந்த கொடி வந்து இந்த இந்த பூஜை அப்போ அத எடுத்துன்னு வந்து சுவாமி முன்னாடி வந்து காமிப்பா அத. அது 18ஆம் படி முன்னாடி காமிப்பா அத. அந்த 2 கொடி, அதுக்கப்புறம் அந்த யானையோட முகப்படாம இருக்கும். அப்புறம் திடம்புன்னு சொல்லுவா. திடம்புனா அது வந்து இந்த இதோட இருக்கும். யானை மேல எடுத்துட்டு வருவோம்ல இப்டி. இப்டி இது திடம்புன்ட்டு அது இருக்கும். குடப்பெட்டியில வந்து தங்க குடம், பூஜா பாத்திரங்கள்லாம் இருக்கும். அது வந்து சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்றது இதெல்லாம் கூட அதுல பண்ணுவோம். இந்த 3 பொட்டி வரும். இவ முதல் நாள் கிளம்பி தே வில் தே வில் ரீச் ஓடி ஓடி வந்துருவா. 1 1/2 நாள் பண்ணுவா ஆக்சுவலி. தப்பு தப்புன்னு ஓடி வந்து எல்லா இடத்தையும் காமிச்சுட்டு வருவா. ஒரு 15 ஃபேமிலி அதில இன்வால்வ்டு. மாறி, மாறி, மாறி அந்த பொட்டிகள தூக்கிட்டு வருவா.
நான் அந்த பொட்டியோடய நான் போயிருக்கேன் நான். ஓ பொட்டியோடய போய் அந்த பொட்டியோட பின்னாடியே நான் போய் அவளுக்கு இது பண்ணியிருக்கேன். பொட்டி தூக்க வாய்ப்பில்லை, நமக்கு தரமாட்டா. பின்னாடியே போய் கொண்டு அவளுக்கு வர்றவளுக்கெல்லாம் நீர் மோர்லாம் கொடுத்துட்டு பானங்கள்லாம் கொடுத்துட்டு அந்த மாதிரி சேவை பண்ணிட்டு போயிட்டு குடுகுடுன்னு போய் தரிசனம் பண்ணிட்டு ஓடி வந்த ஒருத்தரம் யாருமே இல்லாம இருக்கிறது. அந்த ஆபரணப்பட்டி அதே மாதிரி ரிட்டர்ன் போகும். அது என்னன்னா அது போற வழி பூரா ஜனங்கள் வந்து ஜேன்னு நின்று அந்த இது பாப்பா. இது இன்னைக்கு கூட இது வந்து அந்த பந்தளம் கொட்டாரத்துல இருக்குது. பந்தளம் கொட்டத்துல இப்ப நம்ம பந்தளம் எப்பாவது போனாலும் நீங்க சாவதானமா பார்க்கலாம். அத்தனையும் வரிசை அழகா அப்படியா டிஸ்பிளே. ஓ ஆமா, ஓ ரொம்ப அற்புதமா இருக்கும். கிட்ட போய் நின்று சாவதானமா பார்க்கலாம். அது இங்க ஒரு ஒரு 2 செகண்ட் கூட நிறுத்த விட மாட்டேன். அப்புறம் ஒரு அது குருசாமியை பத்தி ஒரு ஒரு கேள்வி. இந்த 18 வருஷம் தொடர்ந்து போனா குருசாமியா? அது அது என்ன அப்படி இல்ல. அது என்ன கணக்கு? அப்படி இல்ல. அப்படிலாம் இல்ல. நம்ம வேலை செய்யற ஆபீஸ்ல கூட 25 வருஷம் சர்வீஸ் ஒருத்தர் போட்டிருப்பாரு. அப்போ கூட அவருக்கு செய்யற வேலை என்ன பண்றோம்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி பிரகஸ்பதிகளும் உண்டு. சபரிமலையில வந்து சீனியாரிட்டிங்கிறது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஆர்டர். இருமுடி கட்டத்துக்கும் இதுக்கும் தானே ஒழிய அதுவும் தனி ஆர்கனைசிங் கெப்பாசிட்டிக்கு தான் குருசாமி. நான் நான் வந்து என்னோட 8வது மணிக்கே நான் குருசாமி ஆயிட்டேன். அந்த அந்த காலத்துல வந்து குருசாமிகள் கம்மி, எனக்கு அந்த தேவை தேவை இருந்ததுனால நான் ஐ பிகேம் குருசாமி. சோ 8வது வருஷம் கணக்கு இல்ல, வருஷம் கணக்கு இல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் தான் கணக்கு. உங்களுக்கு என்ன விஷயம் பண்ண தெரியும்? தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சிருக்கணும், கோஆர்டினேட் பண்ணி கூட்டின்னு போகணும். அது அந்த ட்ரிக் இருந்ததுன்னா நீங்க வந்து எப்போனா போகலாம். என்னென்ன என் தாத்பரியங்கள் தெரியணும், எங்க என்னென்ன ஆமா, பண்ணணும்னு தெரியணும், எக்ஸாக்ட்லி. அதெல்லாம் தெரியும். எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டு கம்ப்ளீட்டா அது வந்து யூ ஷுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி இந்த ஆர்கனைஸ் பண்ணிக்கூடாது. அந்த ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி தான். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்படி நடக்கிறது அப்படிதான். நான் யாரு திறமை இருக்கோ வந்து தே வில் ஆல்வேஸ் டூ. அண்ட் குருசாமின்னு இருக்கிறவளுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அவன் மாலை போட்டத்தையோ கூட்டின்னு போகிறதையோ அவங்க வந்து இந்த கூட வரவளோட கஷ்டங்களையும் கொஞ்சம் வாங்கிக்கிறான். ஸோ அவங்க நேம் லிஸ்ட்டும் கூட இருக்கணும். நிறைய நேம் லிஸ்ட் இருக்கணும், மூலச்சபங்கள்லாம் வாங்கிட்டு பண்ணணும். அப்படி இருந்ததுன்னா வந்து இதாகும். ஸோ குருசாமி இஸ் நாட் பை சீனியாரிட்டி, இட்ஸ் பை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டி. இதுவரை சபரிமலைக்கு விரதம் இருப்பது பற்றியும் ஐயப்ப பக்தர்கள் அனுசரிக்க வேண்டிய நியம நிஷ்டைகள் பற்றியும் மற்றும் மேலும் பல சுவாரஸ்யமான தெரியாத பல சங்கதிகள் எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. சுவாமி சரணம், சுவாமி சரணம். சுவாமி சரணம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் மற்றொன்று அறியவும் பராபரமே. சுவாமி சரணம். சுவாமி சரணம். நன்றி.